நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி பலன்கள் 2026 கிட்டத்தட்ட 137 நாட்கள் இந்த சனி வக்ர பயிற்சியானது மீனராசியிலேயே நடக்குது. சனி பகவான் வேற ராசிக்கெல்லாம் பெயரல, இருக்கிற ராசியில் ரெட்ராகிரேடு ஆன்டி கிளாக் வைஸ் பின்னோக்கி சுத்த போகிறார், சுழல போகிறார். இந்த பயிற்சியும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 12 ராசிகளுக்கான பலன்கள் என்ன? சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026 மேஷராசிக்காரர்கள் இதில் ரொம்ப டீப்பாக பேசணும்னா, நீங்கள் தைரியமாக முடிவெடுக்கும் குணம் கொண்டவரா? நீங்கள் அந்த முதல்ல கேள்வியை நம்ம கேட்டாகணும். அதே மாதிரி வாழ்க்கையில் எதையும் வேகமாக சாதிக்க வேண்டும் என்ற தீவிர எண்ணம் உடையவரா? நீங்கள் மேஷராசிக்கு இது ரெண்டும் பொருந்தும். தைரியமாக முடிவெடுக்கிற தன்மையும் வேகமாக வாழ்க்கையில் தீவிரமாக முடிவெடுக்கக்கூடிய எண்ணங்களும், எதையுமே வேகமாக சாதிக்க வேண்டும், எந்த விஷயத்தை எடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடிய இந்த 2 குவாலிட்டி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஆனால் சமீப காலமாக மேஷராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அதெல்லாம் டிலே ஆகுது, ரொம்ப தாமதப்படுது. அதே மாதிரி நீங்கள் யாரெல்லாம் நம்பினீங்களோ அவங்க எல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு தான் வராங்க. 3வது விஷயம் என்னென்னா, உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலன் இல்லை. நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ஆனால் அதுக்கேற்ற ஒரு ரெம்யூனரேஷன் ரெகக்னிஷன் இல்லாமல் போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது. நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா 2026ஆம் ஆண்டு சனி வக்ர பயிற்சி பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது. அதை தவிர சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். யாரையுமே அவர் தோக்கடிக்கிறதுங்கிறது வீழ்த்தணும், அவங்கள அவஸ்தைப்பட வைக்கணும் அப்படிங்கிறதுனால இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள், பல தகவல்கள் இருக்குது. சனி வக்ர பயிற்சின்னா என்ன? சனி வக்ரம்னா பூமியிலேருந்து நீங்கள் சனி பகவானை பார்க்கும்போது பின்னோக்கி செல்வதாக இருக்கும். அதுதான் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண விஷயங்கள், இதில் எந்த விதமான மாயாஜாலமும் இல்லை. இந்த சனி வக்ர பயிற்சி 3 விஷயத்தை நமக்கு உணர்த்தும். பழைய முடிவுகளை நாம் பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நேரம் இது. 2வதாக செய்த செயல்களின் பலனை நம்ம உணர வைக்கும் காலம் இது. 3வதாக பொறுமை மற்றும் ஒழுக்கத்தை நமக்கு போதிக்கக்கூடிய காலம். இந்த 3 விஷயமும் இந்த சனி வக்ர பயிற்சியில் கண்டிப்பாக நடக்கும். இதில் முக்கியமான விஷயம், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் வேகம் மட்டுமே வெற்றியை கொடுக்காது. நம்ம சரியான திசையில் பயணிக்கும் போது மட்டும்தான் நிலையான வெற்றி என்பது கிடைக்கும். இதை மேஷராசிக்காரர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சரியான திசையில் செல்வது மட்டுமல்ல, பொறுமையாக செல்ல வேண்டும். அதுதான் நிலையான வெற்றியை தரும். இது மேஷராசியில் வேலை செய்பவர்களுக்கு சனி வக்ர பயிற்சி காலத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை சேரலாம். வேலை செய்கிற இடத்துல புதுசாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆட் ஆகலாம். உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வரும். உங்களை டெஸ்ட் பண்ணுற பீரியடுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா இல்லையான்னு உங்களை சோதிக்கக்கூடிய நிலைமைகள்லாம் வரும். சில நேரங்களில் உங்களை விட குறைவாக வேலை செய்கிறவங்கலாம் கூட உங்களை விட அதிகமாக பாராட்டுதல் பெறுறது, அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது, அந்த மாதிரிலாம் கூட நடக்கலாம். நடந்தாலும் மனம் தளர வேண்டாம். சனி பகவான் எப்போதுமே நேர்மையையும் உழைப்பையும் ஆதரிப்பார். மேஷராசிக்காரர்கள் உங்களோட மேலதிகாரியும் பேசும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக பேச வேண்டும். அதே மாதிரி வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்களாம் ரொம்ப நிதானமாக ரிசர்ச் பண்ணி ஜாப் சேஞ்ச் எல்லாம் நீங்கள் பண்ணணும். அவசரப்பட்டு ஜாப் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த காலகட்டத்தில் இந்த சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, பிஸ்னஸ் பீப்புளுக்கு கண்டிப்பாக புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது வரலாம். அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவசரமாக எந்த முடிவும் டிசிஷன்ஸையும் நீங்கள் எடுக்கவே கூடாது. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷன்ஸு பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் யோசித்து சைன் பண்ணணும். மிஷினரிஸ் சம்மந்தப்பட்ட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, செக்யூரிட்டி அதாவது ஜென்ரல் பப்ளிக் செக்யூரிட்டி, போலீஸ், மிலிட்ரியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, அதே மாதிரி தொழில்நுட்பம் ஐடி துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, நிர்வாகத்துறையில் அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டி, கவர்மெண்ட்டில் பெரிய பதவிகளில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல வளர்ச்சி வாய்ப்புகள் தேடி வரும். பண வரவு மற்றும் பொருளாதாரம், அதை பற்றி பேசலாம். மேஷராசிக்கு சனி வக்ர பயிற்சியில் வருமானம் இருக்கும், ஆனால் செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும், கண்ட்ரோல் பண்ணணும். திடீர் செலவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி பழைய கடன்களை குறைக்க நீங்கள் முயற்சி செய்யணும். சேவிங்ஸை நீங்கள் அதிகரிக்கணும். நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறது அந்த ஹேபிட்டாக கொண்டு வரணும்.
அது மாதிரி எதிர்காலத்தில் வந்து அதுதான் உங்களை வந்து பெரிய ஒரு செக்யூர்டான ஒரு லைஃப் வந்து கொடுக்கும். சின்ன சின்னதாக சேவிங்ஸ் பண்ண தொடங்கணும். பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் இப்போ பண்ணக்கூடாது. நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும். எந்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குடும்ப வாழ்க்கை அதை பற்றி பேசணும்னா, மேஷராசிக்கு சனி வக்ர பயிற்சியில் குடும்பத்தில் வந்து உங்கள் பொறுப்புகள் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகரிக்கும். அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கவங்க பேசுவாங்க, நடந்துக்குவாங்க. அதை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனையாயிடும். அதை அப்படியே இக்னோர் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களோட பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட ஒரு சஜஷன் மாதிரி கேட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறது நல்லது. இப்போ இந்த பீரியடில் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கிறது மிக மிக அவசியம். காதலில் இருப்பவர்கள் அவசரமான வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். சீரியஸாக இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன பிரச்சனைகள் வந்து பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய பார்ட்னருடைய எமோஷன்ஸு, ஃபீலிங்ஸுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இல்லை அவங்களுடைய ஃபீலிங்ஸை முயற்சி பண்ணுங்கள், புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்கள். இப்போ மேரேஜே ஆகலைன்னு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அலையன்ஸு ஃபிக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஆனால் மேரேஜ் ஆனவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஒரு சின்ன தவறான முடிவு பெரிய விளைவை ஏற்படுத்தலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தோம்னா, மாணவர்களை பற்றி பேசணும்னா, இந்த காலகட்டத்தில் மேஷராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், போஸ்ட் கிராஜுவேஷன், கிராஜுவேஷன், பள்ளிக்கூடங்களில் படிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பீரியட் இது. இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோக்கஸ், உங்களோட கண்ட்ரோலை நீங்கள் உங்ககிட்ட வச்சுக்கணும். கொஞ்சம் விட்டால் கூட தவறி டைவர்ஷன் ஆகிடும். எத்தனை வருஷம் ஹார்ட் ஒர்க்கு டைவர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி ஃபோக்கஸ்டு, பி ஆல்வேஸ் செல்ஃப் கண்ட்ரோல்டு. இப்போ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கெல்லாம் தயாராகிறீங்கன்னு சொன்னால் ப்ரோஆக்டிவாக முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட் ரஷ் பண்ணாதீங்க. அது இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்காது. ஆல்ரெடி கொஞ்சம் சேலஞ்சிங்கான பீரியட் அப்படிங்கிறதுனால. இப்போ ஸ்போர்ட்ஸு, இப்போ ஐடி துறை, ரிசர்ச் சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரவைசேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பீரியடு இந்த பீரியடு. இப்போ ஹெல்த்தை பற்றி பேசணும் மேஷராசி என்பவர்களுக்கு சனி வக்ர பயிற்சியில் அப்படின்னா, இந்த பீரியடில் வந்து பிளட் ப்ரெஷரு, இல்லை பிளட்டு டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், அல்லது வந்து பிளட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. டயர்டாக எப்போ பார்த்தாலும் ஃபீல் ஆகும். மனசும் சரி, உடம்பும் சரி, ரொம்ப சோர்வாக இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் சில பேர்களுக்கு. நீங்கள் இந்த நேரத்தில் வந்து ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நேரம். மினிமலாக இருக்கக்கூடிய எக்ஸசைசஸ் எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். இப்போ வாக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்கும். அதே மாதிரி வந்து ஒரு சின்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை அலட்சியமாக கேஷுவலாக எடுத்துக்கக்கூடாது. அதை உடனே வந்து கவனிக்கணும். இப்போ ஆன்மீக செய்தியும் சுபகாரியங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும்னா, இதோட தலைப்பே என்னென்னா, தைரியம் தான் உங்களோட பலம் மேஷராசிக்கு. ஆனால் பொறுமையே உன் வெற்றியின் ரகசியம். தைரியம் உன்னுடைய பலமாக இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் உங்களுடைய விக்டரியுடைய சீக்ரெட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ அவசர அவசரமாக ஓடுறதை விட சரியான டைரெக்ஷனில் ஓடணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ப்ரையாரிட்டி. இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸை வந்து தேடி கொடுக்க போகுது. இப்போ பரிகாரங்களை பற்றி பேசணும்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் ஏற்றி வழிபட வேண்டும். இந்த காக்கைகளுக்கு வந்து உணவளிக்க வேண்டும். அதே மாதிரி உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய கால பைரவர்களுக்கு உணவு மற்றும் நீர் கொடுக்க வேண்டும். கருப்பியல் தானம் செய்யணும். மாதிரி முதியவர்களுக்கு மற்றும் ஏழைகளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். இதெல்லாம் செய்யும்பொழுது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான பரிகாரம், ஓம் ஷம் சனீஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை 108 டைம்ஸ் டெய்லி சாண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, அடர் நீலம். உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 8, 9. உங்களுடைய சிறந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாக தொழிலில் மந்தமான சில நிலை, நிறைய விஷயங்களில் ஒர்க்கில் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரக்காக இருக்குது, மூவ் ஆக மாட்டேங்குது. ஒரு பணம், அதாவது ஃபைனான்ஷியல் இது பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்டர் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி அப்டக்கிள்ஸ் நிறையா இருக்குது. வேலைக்கு போகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இப்போ இது மாதிரி பல பேருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மைண்டில் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ரிஷபத்தில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ், என்ன செய்ய போகிறோம், ஃப்யூச்சர் என்ன ஆக போகுது அப்படிங்கிற பயமும் நிறைய பேருக்கு இருக்குது. இப்படியெல்லாம் உங்களுக்கும் இருக்குது அப்படின்னா இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பல பேருக்கு சனி பகவான் வந்து கெடுபலன்களை செஞ்சாலும் சனி வக்ர பயிற்சியினால் ரிஷபத்துக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்ய போகிறார். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
உண்மையிலேயே சனி வக்ரம் அப்படின்னா என்ன? வக்ரம்னா ரெட்ரோகிரேட், ஆன்டி கிளாக் வைஸ் சுத்துறது. நேர்கதியில் சுத்தக்கூடிய கிரகம் வந்து பின்னோக்கி செல்லும். இப்படி சனி வக்ரம் அடையும் போது 3 விதமான பலன்களை செய்வார். கடந்த கால வாழ்க்கையில நம்ம செஞ்ச தவறுகளை திருத்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம செய்ய முடியாம போன பல காரியங்களை நிறைவேற்றி வைப்பார். அதே மாதிரி பொறுமை, ஒழுக்கம் இதை நம்ம கடைபிடிக்க சொல்லி நம்மளை கம்பல் பண்ணுவார். இந்த 3 விஷயங்களையும் சனி செய்வார். இந்த 3மே நமக்கு வாழ்க்கைக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுமே தவிர எந்த தப்பும் பண்ணாது. நம்ம பார்க்க போனா ரிஷபத்துக்கு இப்போ 11th பிளேஸ் லாபஸ்தானத்துல வந்து சனி வக்ரம் ஆறதுனால அது வந்து பொருளாதாரத்தை குறிக்கும், இன்கம் வர வழியை குறிக்கும். அந்த இடத்துல சனி வக்ரம் பெறதுனால ஆல்ரெடி ரிஷபத்துக்கு பல விஷயங்கள் சாதகமா இருப்பதனால இந்த சனி வக்ரம் வந்து இன்னும் கூடுதல் சாதகமா இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன் பார்த்தீங்கன்னா 10ல் ராகு, 11th பிளேஸ்ல சனி இருக்கிறதே யோகம், அதை உச்சகுரு பார்க்கறது யோகம், அந்த சனி வக்ரமாவது யோகமும் யோகம். இப்படிதான் நம்ம பார்க்க முடியும். குறிப்பா சனி சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய யோகம். ஹோட்டல், அக்ரிகல்ச்சர், லேண்ட் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், பாலிட்டிக்ஸு, மெட்டல்ஸு, அயன், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய அளவில் யோகம். அதே மாதிரி ரிஷபராசியில் வந்து இப்போ 2ஆம் இடத்துல இருந்த குருவும் 3க்கு வந்து உச்சமாயிட்டார். 2ஆம் இடத்துல இருந்த அந்த குரு வந்து 3க்கு வந்து உச்சமாயிட்டார். இதெல்லாமும் வந்து ப்ளஸ் பாயிண்ட். எந்த பொசிஷனில் எடுத்தாலுமே நல்லா இருக்கு. அந்த 4th பிளேஸில் தற்சமயம் கரண்ட்டாக இருக்கக்கூடிய கேது மட்டும்தான் ஹெல்த்தில் வந்து கை வைப்பார். அம்மாவுடைய ஹெல்த்து, நம்முடைய ஹெல்த்து, இது ரெண்டையும் வந்து கவனமாக பார்த்துக்கணும். இப்போ ரிஷபத்துக்கு 3லேருந்து 4 பாயிண்ட் சொல்லும் இந்த சனி வக்ர பயிற்சியோட பலன்கள். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா பணம். இந்த பணம் அப்படிங்கிறது நமக்கு எதிர்பார்த்தது, நம்ம எதிர்பார்க்காதது, நம்ம வந்து பணம் கொடுத்தது வராமல் இருக்கிறது, இல்லை இந்த பண வரவு என்பது பெருமளவு அதிகரிக்கும். இன்கம் வந்து ரொம்ப ரைஸ் ஆகும். ஒரு நார்மல் லைஃப்லேருந்து ஒரு லக்ஸூரியான லைஃபு, சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பை வாடுற அளவுக்கு ஃபினான்ஷியல் இன்கம் வந்து இருக்கும். புதுசாக இப்போ நீங்கள் வந்து மாறுதல்கள் நடக்கும். எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் வரும். இருக்கிற இடத்துலேருந்து புது இடம், இருக்கிற வேலையிலேருந்து புது வேலை, இருக்கிற உறவுகள் பிரிஞ்சு போய் புது உறவுகளும் வரும். இப்படி எல்லாத்துலேயுமே லைஃப்பில் வந்து ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் கூட மாறுவாங்க. சுற்றி புதிய நபர்களை பார்ப்போம். புது இடம், புதுசாக சட்ட துணி, புது வீடு எல்லாமே மாறும். இதனால் என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குறாரு கடவுள். பழச காலத்தை மறந்துட்டு புது வாழ்க்கையை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு முன்னாடி போகணும் அப்படிங்கிற தத்துவத்தை கடவுள் நமக்கு உணர்த்துறாரு. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாம் எல்லாருமே வந்து ஒவ்வொரு கட்டத்துலையும் லைஃப்பில் தப்பு பண்ணுவோம். அந்த பண்ண தப்பை வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கும் அந்த தப்பை திருப்பி பண்ணாமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை புதுசாக வந்து ஒரு சிச்சுவேஷன், ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு அட்மாஸ்பியரை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. 3வது என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு டிசிப்ளினை இந்த லைஃப்லையாவது ஃபாலோ பண்ணணும். இப்போ சனி வக்ர பயிற்சி வந்த உடனே இதை தான் செய்யணும், இதை செய்யவே கூடாது அப்படிங்கிற டிசிஷனை நம்ம எடுக்கணும். லைஃப்பில் எப்போ வேணாலும் எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறது மாறி, இல்லை நான் இந்த டைரெக்ஷனில் தான் நான் போவேன், எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் என்னுடைய பாதை அப்படின்னு தெளிவாக டிசைட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீப காலகட்டங்களில் ரிலேஷன்ஷிப்பில் விட்ட குறை தொட்ட குறை மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ப்ரொசீட் பண்ணியும் போக முடியாது. சரி, அந்த ரிலேஷன்ஷிப் சரியில்லைன்னு தெரியுது, அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டும் வெளியில் வர முடியல. இப்படியான சூழ்நிலைகளில் இருக்கும். இதெல்லாம் மாறும். இதெல்லாம் மாறி பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நிற்கும். இப்படி நிறைய சேஞ்சஸ் தரக்கூடிய பீரியட் தான் இந்த சனி வக்ர பயிற்சி. இந்த சேஞ்சஸ்க்கு நீங்கள் ரெடியாக இருந்தால் கடவுள் எப்பயோ ரெடி உங்களுக்கு நல்லதை செய்யறதுக்கு. அப்புறம் மாற்றம் வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நிம்மதியாகவும் இருக்க முடியறதில்ல, டெவலப்மெண்ட்டும் ஆறதில்லை. ஏன் நிம்மதியாக இருக்க முடியலன்னா, நமக்கு விரும்புகிறோமோ இல்லையோ 3லேருந்து 5 வருஷத்துக்குள்ள நம்மளுடைய லைஃப்பில் எல்லாமே மாறும். நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள், நம்ம ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பு, நம்ம க்ளோஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த பேர், அந்த நபர்கள் எல்லாம் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இது இயற்கையுடைய நியதி. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம ஒரு செட் ஆஃப் பீப்புளை சந்திச்சிருப்போம். இப்போ கம்ப்ளீட்டாக வேறு இடத்துல ஒர்க் பண்ணுவோம். வேறு பீப்புள், வேறு இடம், வேறு உறவுகள், பர்சனல் லைஃபு, அஃபிஷியல் லைஃபு ரெண்டுத்துலேயுமே இருக்கும். 2 ரிஷபத்துக்கு என்ன பிரச்சனைனா, எமோஷ்னல் கனெக்ட் ஏற்படுத்திக்கிறதுனால எல்லாரோடையுமே எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறதுனால அதை ப்ரொசீடும் பண்ண முடியல, விட்டுட்டும் வர முடியல. இது 2த்துக்கு நடுவில் ஸ்ட்ரக்காக இருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில் இந்த ரிஷபராசி அன்பர்கள்.
தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பேசும்போது இந்த சனி வக்ர பயிற்சினால நிறைய டெவலப்மெண்ட் ப்ராக்ரஸ் வந்து இருக்கும். முன்னாடி இருந்த வேலையோட நல்ல புதிய வேலை, நல்ல பொசிஷன் டிசிக்னேஷன், நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய வேலை, நல்ல சேலரி இன்கமும் அதிகமாக வரக்கூடிய வேலை, கம்ஃபர்டபுளான வேலையும் கூட. அதே மாதிரி பண வரவு எடுத்துங்கன்னா நம்ம சொன்னோம், பணம்லாம் சாதாரணமாக வரதில்லை. ஒரு 30,000 50,000 சம்பாதிக்கிறவர்களுக்கு அப்படியே டபுள் சம்பளம் வர அளவுக்கு லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் வந்து வந்தே தீரும். புதுசாக அவென்யூஸ் கிரியேட் ஆகும். பணம் வரதுக்கு இன்கம் சோர்சஸ் வந்து அதிகமாகும் வியாபாரத்தினால, வேலையினால. ஆக பணவரவு வந்து நல்ல வரவு இருக்கும். அதே மாதிரி வந்து சோர்சஸ் ஆஃப் இன்கம் அதிகமாகும்னு சொன்னோம். அவென்யூஸ் வந்து அதிகமாகும். வியாபாரம், தொழில், வேலை செய்கிற இடத்துல பணவரவு, வாடகை மூலிமா, இன்ட்ரெஸ்ட் மூலிமா, இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா, இப்படி பலதரப்பட்ட பணவரவு என்பது அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கை எடுத்துட்டோம்னா இந்த சனி வக்ர பயிற்சியால் ரிஷபராசினியர்களுக்கு பிரிஞ்சவங்கெல்லாம் ஒன்று சேரும் அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியும். பிரிஞ்ச கணவன் மனைவிகள் வந்து டெஃபினட்டாக வந்து ஜாயின் பண்ணக்கூடிய, மறுபடி சேர்ந்து வாழக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு. இந்த காதலிக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கெல்லாம் வந்து இந்த 138 நாட்குள்ள நீங்களும் லவ் அக்செப்ட் பண்ணி அது 2 சைட் லவ் ஆகி அந்த பெற்றவங்களுக்கும் தெரிஞ்சு அந்த லவ்வை போத் சைட் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய லெவலில் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை படிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். ஹெல்த்தில் வந்து மிகப்பெரிய சேஞ்சஸ் இருக்கும். நல்ல ஒரு சுறுசுறுப்பாக ஆக்டிவேட்டாக நீங்கள் வந்து இயங்கக்கூடிய நிலைமைகள்லாம் நடக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த 138 நாட்களில் ஒரு அக்டோபர் மாதம் வரைக்கும், அக்டோபர் மாதம் மட்டும் வந்து இறைவனை ரொம்ப நாடக்கூடிய, ஆன்மீகத்தில் போகக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வரும். பரிகாரம்னு எடுத்தோம்னா ஒவ்வொரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ ஆலயங்களுக்கு சென்று சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கை பறவைகளுக்கு வந்து அன்னம் அளிப்பது, நீர் அளிப்பது வந்து மிகப்பெரிய பரிகாரம். ஓம் நம சிவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னாலே போதும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு, அடர் நீல பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் பார்த்தீங்கன்னா நீலம், அடர் பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் பார்த்தீங்கன்னா 6, 8, 15. சிறந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை. கடந்த சில வருடங்களாக மிதுனராசி அன்பர்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஒரு ஸ்திரமாக போல, ஏத்தமும் இறக்கமும் மாறி மாறி, ஒரு நல்ல செய்தியை அனுபவிக்கிறதுக்குள்ளேயும் ஒரு துக்க செய்தி, ஒரு 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 டெவலப்மெண்ட் அதை பார்க்கறதுக்குள்ளேயும் ஒரு லாஸ், இப்படி மாறி மாறி இருக்குது. நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் கூட நிறைய, அதாவது ஒரு படி நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா 4 படி இழுக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு ஏற்ற ரெகக்னிஷனோ இல்லை ஒரு ரெம்யூனரேஷனோ கிடைக்கல. இதெல்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒட்டுமொத்தமாக சனி வக்ர பயிற்சி 2026 மிதுன ராசிக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது, இந்த காலம் ஒரு சில மிதுன ராசி என்பவர்களுக்கு சோதனையாக இருந்தாலும் வெகுவாரியான மிதுன ராசி என்பவர்களுக்கு நீங்கள் திட்டமிட்டு செயல்களை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் பெரிய அளவிலான சக்ஸஸ் வந்து இந்த ஜூலை 27 முதல் டிசம்பர் 11 வரை 138 நாட்களுக்குள்ள பிளான் பண்ணி நீங்கள் சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்க இருக்கவே மாட்டாங்க. என்னதான் ஒரு சிலருக்கு பெரிய அளவில் இந்த சனி வக்ர பயிற்சி உதவி செய்யலை அப்படின்னாலும் கூட பெருவாரியான மிதுன ராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது நீங்கள் ஒரு படி ஏறினா 4 படி இறங்குற தடங்கல்களை உடைச்சு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரப்போகுது. சனி வக்ரம் என்றால் என்ன? சனி வந்து பின்னோக்கி சுழலக்கூடிய தன்மை. நேர்கதியில் சூரியனை சுத்தாமல் பின்னோக்கி சுற்றுவார், ரிவர்ஸில். அதுதான் சனி வக்ரம்ன்றோம். இந்த சனி வக்ர காலத்தில் ஒரு ராசிக்கு சனியால் என்ன ஒரு பலன் அப்படின்னா, மிதுனத்துக்கு கடந்த கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன செஞ்சீங்களோ அதற்கான கர்மா என்ன, நம்ம என்ன தவறு செய்தோன்னு நமக்கு உணர்த்துவார் சனி பகவான். அதே மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை சரிசமப்படுத்துவார். 3வது விஷயம் என்னென்னா, உழைப்புக்கு நீங்கள் நிறைய உழைச்சிருப்பீங்க, ஆனால் அதுக்கு பலனை கிடைக்கல. அந்த உழைப்பிற்கான பலனை தருவார் சனி பகவான். இந்த 3 தான் சனி பகவான் செய்யக்கூடியது. நம்ம பொறுமையாகவும் கட்டுப்பாடனும் இருக்கணுங்கிற ஒரு ஒழுக்க விதியை நமக்கு சொல்லி தருவார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ தற்சமயம் 10ஆம் வீட்டில் சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்கார், தொழில் ஸ்தானத்தில். இது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் மிதுனத்துக்கு. தொழில் செய்யக்கூடிய, வியாபாரம் செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நிலைமை வந்து தொழில் வியாபாரம் என்பது பயங்கர எக்ஸ்பேன்ஷன் ஆகும், ஸ்கேலப் ஆகும். ஒரு 10,000 20,000 வியாபாரம் ஆகிட்டு இருந்த நிலைமையில் 2 லட்சம் 3 லட்சம் ஆகிற அளவுக்கு மாறும். ஜூலை 27 முதல் டிசம்பர் 11 பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கும். வேலை செய்யக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு, ஐடி துறையில் வேலை செய்பவர்களுக்கு மட்டும் மிகப்பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும்.
ப்ரமோஷன் இன்சென்டிவ்ஸ் மட்டும் இல்லை, ஆன்சைட்டு நமக்கு ஒரு ஆசை இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் ஆன்சைட்டில் இந்த பர்டிகுலர் கண்ட்ரியில் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும், அந்த மாதிரி ஆசைகள்லாம் நிறைவேறும். இப்போ பாக்கியத்தில் ராகு, 10ஆம் இடத்துல சனி உச்சகுருவோட பார்வையில் இருக்கிறதே பெரிய விஷயம். வக்ரமானது இன்னும் பெரிய விஷயம். உங்களுடைய ஜென்ம குருவாக இருந்தவர் 2ஆம் இடத்துக்கு போய் குரு உச்சமானது உங்களுடைய 6, 8, 10ஆம் வீடுகளை பார்க்கிறார். இந்த சனி வக்ர பயிற்சியினால் மிதுனத்துக்கு எவ்வளோ பெரிய நன்மைன்னு சொல்ல பக்கங்கள் பத்தாது. அதாவது 6ஆம் இடம் என்பது கடன், நோய்கள், மறைமுக எதிரி இதை குறிப்பதாகும். இந்த 6ஆம் இடம் நோய்கள் நோய்கள் தீர்ந்து கடன் தொல்லையிலிருந்து நீங்கள் வெளியில் வந்து எதிரிகளை வெல்வது. யார் ஒருவன் எதிரியை வெல்றானோ அவன் தான் வாழ்க்கையில் பெரிய உச்சகட்டத்தை நோக்கி போகிறான்ட்டு தான் அர்த்தம். எதிரிகள் இருக்குன்னாலே நீங்கள் வளர்ச்சி அடைகிறீங்கன்னு அர்த்தம். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன்ற மாதிரி கடன் தொல்லை இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. மிதுனத்துக்கு பல வருடங்களாக ஏதாவது ஒரு கடன் இருக்கும். மிதுனத்துக்கு ஏன் அந்த கடன் இருக்குங்கிறதுக்கு பல விளக்கங்கள் கொடுத்துருக்கும். தனஸ்தானம் கடகம், அதில் சந்திரன் 13 நாள் வளருவார், 13 நாள் தேய்வார். அப்படி தான் மிதுனத்துக்கு ஃபஸ்ட்டு பாதி மாதம் நல்ல பணம் இருக்கும், அடுத்த பாதி மாதம் பணமே இருக்காது. அதை தவிர எங்காவது ஒரு இடத்துல ஒரு கடன் கூட இல்லாத மிதுன ராசி அன்பர்களை பார்க்கவே முடியாது. அது ஹவுசிங் லோனோ, பர்சனல் லோனோ, கன்சியூமர் லோனோ, என்ன லோன் வேணால் வச்சுக்கலாம். ஜுவல் லோனோ, லோன் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு இருக்கும். அந்த லோன் கடன்லேருந்து வெளியில் வரக்கூடிய அற்புதம், அதிசயம் இந்த 138 நாட்களில் நடக்குது. எப்படி நடக்கும்? அதுதான் கிரகங்களுடைய வலிமை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா எனிமீஸ், ஆப்போனண்ட் இல்லாமல் ஒருத்தன் வாழ்கிறான்னா அது பெட்டர் வாழாமே இருக்கலாம். ஏன்னா எனிமீஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையில் சுவாரஸ்யமும் இல்லை, வளர்ச்சியும் இல்லை. எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னா நம்ம தான் நம்மளோட முதல் எதிரி. நமக்கு எல்லாம் வேணும் அப்படின்னா உலகமே நமக்கு எதிரி. இந்த எதிர்ப்புகளை தாண்டி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொருள் சொல்கிறோம். நிறைய எதிர்ப்புகள் வரலாம், எதிரிகள் வரலாம். வாழ்க்கை முழுக்க ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு எதிர்ப்பையும் எதிரியையும் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற உத்வேகம், ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இப்போ வரும். மோட்டிவேஷனாக நீங்கள் எல்லாத்தையும் ஜெயிச்சு முன்னேற போகிறீங்க, அதை பார்க்க தான் போகிறீங்க. அதே மாதிரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். இந்த கர்மஸ்தானத்தை உச்சகுரு பார்வை. இப்போ சனி வக்ரம். ஒரு கர்மஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றா அது மிதுன ராசிக்கு என்ன ஆகும்? ஒட்டுமொத்த ஒரு பேக்கேஜ் மாதிரி லைஃப்பில் திடீர்னு எப்பயாவது நடக்கும், அபூர்வமாக எல்லாமே சரியாக கிடைக்கும். அதாவது வீட்லேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும், ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். பணம், பொருளாதாரம், ஹெல்த்து எல்லாமே ஏதோ புதுசாக வீடு கட்டின மாதிரி இருக்கும், புதுசாக ஷர்ட்டு போடுற மாதிரி இருக்கும். இது ஒரு ஃபீல். இந்த மாதிரி ரேராக தான் ஒரு வாழ்க்கையில் நடக்கும். அந்த மாதிரி கோல்டன் மெமரிஸை க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு காலங்கள் இப்போ வரும். மிதுனத்துக்கு இவ்வளவு சனி வக்ர பயிற்சியில் நல்லது இருக்குது. தொழில் அப்படிலாம் எடுத்தீங்கன்னு சொன்னால் வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம், எஸ்பெஷலி சனியுடைய தொழில் இவங்களுக்கு தான் இப்போ கோல்டன் இயரா. அதே மாதிரி குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் யார் மேலே வேணால் தப்பு இருக்கலாம். அது இன்னொருத்தர் அதை அவங்களே இறங்கி குடும்பத்தில் சேரக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் 2 பேரும் ஒரே நேரத்தில் எனக்கு வேண்டாம்னு சொல்கிறதே கிடையாது. அதில் கோடியில் ஒருத்தர் தான். 2 பேரும் ஒரே நேரத்தில் வேணும்னு சொல்கிறதும் கோடியில் ஒருத்தங்க தான். 2 பேருமே ஒரே நேரத்தில் வேண்டாம்னு சொல்கிறதும் கோடியில் ஒருத்தங்க தான். அப்படி இல்லாமல் எல்லா 95% பார்த்தீங்கன்னா மேரேஜஸில் ஒன்று ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபை பிடிக்காது, இல்லை ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டை பிடிக்காது. அது இல்லாமல் மாறி ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் இப்போ பிரிவெல்லாம் போய் ஒத்துமையாக, லவ்வபுளாக, ரொமான்டிக்காக இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்டான காலகட்டங்கள் இதுதான் முக்கியம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த பீரியடில் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல மட்டும் கவனம் வேணும். ஏன்னா உங்களோட 3ஆம் இடத்துல கேது இருக்கிறது உங்களோட முயற்சிகளை சற்று தாமதப்படுத்தலாம், ஆனால் உங்களோட தோல்வி அப்படிங்கிறது வராது. முக்கியமான ஒரு பாயிண்ட்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிதுனம் இதை செஞ்சால் நீங்கள் மிகப்பெரிய லெவலில் ஜெயிப்பீங்க. ஒவ்வொரு ஒரு புதன்கிழமையும் கூட லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியை நீங்கள் வழிபட லக்ஷ்மி நரசிம்ம நாமாவளியை படிக்க ஆஞ்சநேய சுவாமியை வழிபட அனுமான் சாலிசா படிக்க ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சிவன் கோவிலில் அபிஷேகம் செய்ய எவ்வளவு ப்ராக்ரஸ், எவ்வளோ குயிக்காக ஃபாஸ்டராக வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஒட்டுமொத்த மிதுன ராசி அன்பர்களுக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியானது பெரிய அளவில் நன்மை செய்யக்கூடிய ஒரு வக்ர பயிற்சி. எல்லா விதத்திலையும் எல்லா வகையிலும் பரிகாரங்களும் எடுத்தோம்னா வயதானவங்களுக்கு
சாப்பாடு பசிக்கு போடுறது, வயதானவங்களுக்கு வஸ்திரம் ஆடைகளை தானமாக கொடுப்பது. இந்த கோவிலுக்கு போயிட்டு வரத சொன்னோம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு பெரிய பரிகாரம் இருக்குது. சிம்பிளாக உங்களை மாற்றிக்கணும். நீங்கள் மிகப்பெரிய வாசனை திரவியங்கள்லாம் யூஸ் பண்ணுறீங்க, பெரிய விலை உயர்ந்த ஆடைகளை போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அமைக்கி வாசிக்க வேண்டிய காலகட்டங்கள். இது ரெண்டையும் பண்ணிட்டா உங்கள் லைஃப்பில் மிச்ச எல்லா விஷயங்களும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு காலம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் பச்சை, நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் 5, 8, 14. உங்களுடைய அதிர்ஷ்டமான நாட்கள் புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை. இப்போ சனி வக்ர பயிற்சி, அஷ்டம சனியிலேருந்து வெளியில் வந்த கடகராசிக்கு நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. ஆனாலும் இன்னும் முழுமையாக மாறின பாடு இல்லை. இதனாலேயே கடகராசி என்பர்கள் மனசில் குமுறல்கள் இருக்குது. இப்படிப்பட்ட காலத்தில் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் சனி இருக்கும்போது என்னென்ன அவஸ்தைப்பட்டு அவர் பாக்கியஸ்தானத்துக்கு போயாச்சு. உங்களுடைய ராசிக்கு வந்த குரு உச்சம் பெற்று அந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனியையும் பார்க்குறாரு. அந்த சனி இப்போ வக்ரமடைய போகிறார். சரியாக ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் நடக்க போகிற இந்த சனி வக்ர பயிற்சி 138 நாட்கள் கடகராசிக்கு ஒரு பெரிய வரம். இந்த நாட்களில் கடகராசிக்கு முதல்ல நடக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நினைச்சே பார்க்காத விஷயங்கள் நடக்கும். ஒரு கற்பனையில் இருக்கக்கூடிய லட்சியங்கள், ஆசைகள் நிறைவேறுகிறது. முதல்ல ஸ்திரத்தன்மை வரும். இதனால் வரைக்கும் இந்த வொலாட்டிலிட்டின்னு சொல்லுவோம், ஒரு ஸ்திரமற்ற தன்மை வாழ்க்கையிலேயே. அது சொந்த வாழ்க்கையில் ஆரம்பித்து நம்ம இண்டிவிஜுவல் பர்சனாக ஆரம்பித்து வீட்டிலையும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, எல்லா உறவுகள்லேயும் பிரச்சனை. ஆனால் யார் வேணால் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதை செஞ்சுட்டு போகிறேன்னு நினைக்கிறது தான் கடகராசி. இந்த கடகராசிக்காரர்களுக்கு தற்சமயம் என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வரக்கூடிய மாற்றங்களில் எந்த வேலையில் இருக்கீங்களோ அந்த வேலையிலேருந்து புதிய வேலை, ஜாப் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்தே தீரும். அது நீங்கள் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, ஜாப் சேஞ்ச் வரும். அடுத்தபடியாக கடகராசிக்கு ஒரு அபூர்வமான, அதிசயமான சில விஷயங்கள் இந்த 138 நாட்களில் நடக்கும். உங்களுக்குள்ளேயே நீங்களே இப்போ உங்களுடைய குணாதிசயம் என்ன, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பழக்க வழக்கத்திலேயே நிறைய சேஞ்சஸ் வரும். திடீர்னு உங்களுக்குள்ள ஏதோ சாமி உள்ளே பூந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். நினச்சி பார்க்க முடியாத சில விஷயங்களை நீங்களே நடத்தி காமிப்பீங்க. அது உங்களுக்கே தெரியாமையே நடக்கும். முதலாவதாக உங்களை பல பேர் சொல்லியிருப்பாங்க, இது உன்னால் செய்யவே முடியாதுன்னு. அதை நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, வேலை பார்க்குற இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு உன்னால் செய்யவே முடியாதுன்னு நினைப்பாங்க. அந்த ரோல் அதை நீங்கள் எடுத்து அதை ஃபஸ்ட் கிளாஸாக பர்ஃபார்ம் பண்ணி காமிப்பீங்க. லோக்கல் ஆஃபீஸில் மட்டும் இல்லாமல், ஹெட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல், இன்னும் ஆன்சைட்டில் இருக்கக்கூடிய கிளைண்ட்டெல்லாம் கூட உங்களை புகழக்கூடிய அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும். சில விஷயங்கள் எடுத்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய திங்கிங்லேயே சேஞ்ச் ஆகும். நீங்கள் நினைக்கிற விதமே மாறும், யோசிக்கிற விதம், பேசுகிற விதம், நடந்துக்கிற விதமே மாறும். இதெல்லாம் மாற்றமடைகிறது மட்டும் இல்லாமல், ஸ்பெஷலி பொருளாதார விஷயத்தில், கடன், இந்த ஃபைனான்ஸு, இந்த மாதிரி விஷயத்தில் பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்கும். சின்ன 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 கடன்கள் எல்லாம் இப்போது முடிய போகும். எல்லாத்தையும் அடைச்சிடுவீங்க. பெரிய பெரிய கடன்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. எல்லாமே நொந்து போய் இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சடன் சேஞ்ச், மாற்றங்கள் வரும். இன்னும் இருக்குடா லைஃப், இனிமேல் தான் நல்லா இருக்குங்கிற மாதிரியான இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் உங்களுக்கு தரும். குறிப்பாக சொல்லணும்னா, அம்மா வழி சொந்தங்கள் மூலிமா, மாமா, பெரியம்மா, சித்தி, இந்த சொந்தங்கள் மூலிமா பெரிய அனுகூலங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், அம்மா வழியில் சொத்து இருக்கும். அந்த சொத்து பைசல் ஆகாமல் சண்டையிலேயே இருக்கும். இந்த 138 நாட்களுக்குள்ளே அது பைசல் ஆகும். அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய வருஷக்கணக்காக இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள், அந்த அக்யூமுலேட்டட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, சேர்ந்துக்கிட்டே வருது. அதெல்லாம் உடஞ்சி தவிடுபடியாகும். உண்மையாக என் மனைவியா இது, என்னோட கணவனா, இத்தனை நாள் நான் இப்படி இவங்கள்ட்ட பேசிட்டேனா அப்படின்னு உணரக்கூடிய காலமாக நம்ம உணர்ந்துட்டா உலகத்தை உணர்ந்த மாதிரின்னு சொல்லுவோம். நம்ம உலகத்தில் யாரையும் புரிய வைக்கலாம் தேவையில்லை, நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம், உலகமே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த ரூல்ஸ் ஆஃப் த கேம்னு இருக்க லைஃப்பில், இந்த லைஃப்பை இப்படி தான் வாழணும், இதை இப்படி நடத்தணும், இந்த மாதிரி அணுகணும். இப்போது கரெக்டாக நீங்கள் எந்த இடத்துல கிளச்சு
ஆக்சலரேட்டர் பிரேக் அமர்த்தணுமோ அப்படி அமர்த்தி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை விரோதமாக நினச்சவங்க, உங்களை கேவலமாக பார்த்தவங்க, உங்களை இத்தனை நாளாக அவமானப்படுத்தினவங்க, இவங்கெல்லாம் கூட உங்ககிட்ட வந்து உதவி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ரொம்ப முக்கியம், உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து பெரிய அளவில் இம்ப்ரவைசேஷன் இருக்கும். ஹெல்த்து வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இந்த காலகட்டத்தில். நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இன்னுமே வந்து நீங்கள் அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியும். உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்து வந்து உங்களுடைய ப்ராக்ரஸ் நீங்கள் முன்னேற விடாமல் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட்டு. இந்த நாட்களில் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் லம்சமாக ஒரு அமௌண்ட்டு கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 3வது வாரத்துலேருந்து செப்டம்பர் 3வது வாரத்துக்குள்ளே வரும். தவிர நீங்கள் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க, நம்ம ஒரு வீடு வாங்கணும் நமக்குன்னு. இது நெடுங்கால கனவு. இதற்குண்டான நிலம், கரெக்டான லொக்கேஷன், கரெக்டான லீகல் பேப்பர்ஸ் அமையும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எமோஷ்னலாக ட்ரெயின் ஆனவங்களுக்கெல்லாம் ரொம்ப அப்படியே எமோஷ்னலி உருகி போய் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி எனக்கு தெம்பையில் உடம்புல மனசில் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய தெம்பு கொடுக்குற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வரும். கடந்த காலத்தில் நீங்கள் நிறைய மனிதர்களை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. புதிய மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடியதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த சனி வக்ர காலத்தில் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் என்னென்னலாம் பாவம் பண்ணீங்க, நாம் என்னென்னலாம் தப்பு பண்ணோம், அதெல்லாம் நீங்கள் துல்லியமாக ரியலைஸ் பண்ணி அதில் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கெல்லாம் பார்ப்பீங்க. உங்களோட உழைப்பு மூலியமாக மட்டும்தான் முன்னேற முடியும் அப்படிங்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். நேற்று நீங்கள் செஞ்ச கடின உழைப்பு தான் இன்றைக்கி உங்களுக்கு சோறு போடுது. இன்றைக்கி நீங்கள் பண்ணுற உழைப்பு தான் நாளைக்கு உங்களுக்கு சோறு போட போகுது. எதுவுமே சும்மா இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் வரவே வராது. அப்படி வந்தாலும் அது நிலைக்காது அப்படிங்கிற உண்மையை நீங்கள் ஆல்ரெடி கற்றுக்கிட்டீங்க. இப்போது எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதை செஞ்சால் உங்களுக்கு லைஃப்பில் பெரிய ஆளாக வர முடியுங்கிற கிளாரிட்டி வந்து கிடைக்கும். தொழிலில், வியாபாரத்தில், பெரிய லெவலில் பிஸ்னஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, ஸ்கேலப் பண்ணுறது எல்லாம் நடக்கும். ஒரு தொழில் வாழ்க்கை எடுத்திங்கன்னா நீங்கள் எந்த வியாபாரம் எடுத்தாலும் இன்றைக்கி காலகட்டத்தில் அது ஃப்ளரிஷ் ஆகும். குடும்ப பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக வெளியில் வந்து கணவன் மனைவியெல்லாம் ஒன்றா சேர்ந்து பிரிஞ்சு போனவங்களுக்கு 2ஆம் திருமணம் என்பதுக்கு உண்டான பாசிபிலிட்டியெல்லாம் நடக்கும். இப்போ குழந்தைங்க விஷயத்தில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் அவங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதர்வைஸ் கடகராசிக்கு சனி வக்ர பயிற்சி பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய பயிற்சி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டுமா, ஆகஸ்ட் 2nd வீக்லேருந்து அக்டோபர் 4th வீக் வரைக்கும் உங்கள் லைஃப்பை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி நோட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி டேர்ன் ஆகுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுதுங்கிறத கண்கூடாக பார்க்க போகிறீங்க. சிம்ம ராசி, சனி பகவான் வக்ரம் அடைஞ்சால் என்ன? அஷ்டம சனியை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரம் என்பது எப்படி அப்படின்னா, ஒரு திராவகம் நம்ம மேலே வீசும் போது நடுவில் வந்து ஏதோ ஒரு கேடயம் மறைச்சா எப்படியோ அந்த மாதிரி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கடந்த சில 2 வருஷமாக சொல்லணும், போன வருஷம் ஜனவரியிலேருந்தே சொல்லணும், இழக்கிறதுக்குன்னு எதுவுமே இல்லை. துல்லியமாக சொல்லணுன்னா முடிஞ்சது கேம். அதாவது ஹெல்த்துலேருந்து, தொழிலேருந்து, குடும்பங்கிறது காலி. எஸ்பெஷலி வந்து குடும்பம், உறவுகள், அண்ணா தம்பி, அக்கா தங்க, பொண்டாட்டி புருஷன், குழந்தைங்க எல்லாம் முடிஞ்சுது, ஜோலி முடிஞ்சுது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கும்பலாக சேர்ந்து நமக்குன்னு ஒரு 50 பேர் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ பார்த்தோம்னா காலி கிரவுண்டில் நம்ம தனியாக நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதான் சிம்மராசியுடைய நிலைமை. எதை எடுத்தாலும் தடை, எதை எடுத்தாலும் போராட்டம், பேசுகிறவங்கள்ட்டெல்லாம் வம்பு வாய்ப்பு, சின்ன சின்ன எறும்பெல்லாம் எட்டி பார்க்குது நம்மளை அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இது உங்களுக்கான ஒரு பெரிய மறுமலர்ச்சிக்கான ஒரு வீடியோ. 2026 சனி வக்ரம் அப்படின்னா என்ன? சனி வக்ரம்னா ஆன்டி கிளாக் வைஸில் சனி சுற்றுறாருன்னு அர்த்தம். சூரியனை நேர்கதி இல்லாமல் எதிர்மகதியில் சுற்றுறாருன்னு அர்த்தம். இந்த எதிர்கதியில் சுற்றுற சனி பகவானுக்கு 3 முக்கிய புள்ளிகள் உண்டு. நாம் என்னென்ன செஞ்சிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நம்மளை மறுபரிசீலனை, திருப்பி அதை ஒன்ஸ் அகைன் அதை பற்றி யோசிக்க வைப்பார் சனி பகவான். நாம் என்னென்ன கர்மா செய்தோமோ அந்த கர்மாவுடைய எஃபெக்ட், ரிசல்ட்டை நம்மளை ரியலைஸ் பண்ண வைக்கக்கூடிய டைம். நாம் சிம்மராசிக்கு தெரியாமலேயே நம்ம ஆட்டிடியூடு ஹெட்வைட்டோடு இருந்திருக்கோம் அப்படின்னா அந்த ஹெட்வைட்டோடைய தப்பு என்னன்னு நம்மளை ரியலைஸ் பண்ண வைக்கக்கூடிய டைம். அப்போது
நாம் இது வரைக்கும் என்ன கர்மா செஞ்சோமோ அதை பற்றி ரிலீஸ் பண்ண வைக்க வேண்டிய டைம். கடந்த காலத்தில் நம்ம செஞ்ச தவறுகளை நமக்கு உணர்த்தக்கூடிய டைம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹெட் வெயிட் ஆட்டிடியூடு, நம்ம அகம்பாவம், அதனால் மற்றவங்களை ஏதாவது பாதிச்சிருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியாமையே பண்ணியிருந்தாலும் அதை ரியலைஸ் பண்ண வைக்கக்கூடிய டைம். சிம்மராசிக்கு ஆட்டிடியூட் இல்லை, அகம்பாவம் இல்லைன்னு சொன்னால் அது போய். ஆட்டிடியூட் அகம்பாவம் சிம்மத்துக்கு இருக்கணும். அதுதான் சிம்மம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல 4 பாயிண்ட் முக்கியமாக சனி வக்ர பயிற்சியில் சொல்லணும். முதல் பாயிண்ட்டு, மனசில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு ஏக்கம், ஒரு சொல்லவே முடியாத ஒரு வலி, ரணமான வலி, இதெல்லாம் இந்த சனி வக்ர பயிற்சியில் மாறும். ஜூலை 27 டிசம்பர் 11க்குள்ள இந்த மனம் சம்பந்தப்பட்ட பாரங்கள், மனம் சம்பந்தப்பட்ட வேதனைகள், இதில் கொடுமையான வேதனை என்னன்னா, மரணம் என்பது சில நொடிகளில். ஆனால் வாழ்க்கையில் மனதினுடைய வலி என்பது ஒவ்வொரு நொடியும் மரணிக்கக்கூடிய வலி. மரணம் வந்தால் எப்படி வலிக்குமோ, at the time of death we will incur substantial pain, extreme pain சொல்லுவாங்க. அதை எவ்ரி செகண்ட் அனுபவிக்கக்கூடியது தான் இந்த அஷ்டம சனியுடைய பலன்கள். அப்போ மனசுலேயே குமரி கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அப்படியே மனசு அப்படியே கசக்கி புழிஞ்சிருக்கும். அப்படியே வெளியில சொல்லாம அப்படியே செத்துடலான்னு பல தடவை, பல நாளைக்கு, பல நேரங்களில் நினைச்சிருப்பாங்க சிம்மராசி என்பர்கள். அதெல்லாம் மாறப்போகுது. அதெல்லாம் சேஞ்ச் ஆக போகுது. மாற்றம் ஒன்றே நிரந்தரம், அந்த வகையில் மாறப்போகுது. மனக்குமுறல்கள் அப்படின்னு சொல்லும்போது நிறைய வகைகள் இருக்கு. வெளியில சொல்லி சில பேர் அழுதுருவாங்க, சொல்லாமையே உள்ள வச்சிருப்பாங்க. சிம்மத்துக்கு எப்படின்னா, இப்போ நிலைமை அஷ்டம சனி, இந்த மனக்குமுறல்களை வெளியே சொல்லவும் முடியாது, உள்ள வச்சு அழவும் முடியாது. இதுதான் சிம்மத்துடைய நிலைமை. இந்த நிலைமைகள் மாறப்போகுது. சிம்மத்துக்கு 2வது பாயிண்ட் என்னன்னு குறிப்பா சொல்லணும்னா, பணம். எஃபர்ட்டே போடாம 2023-24 பீரியட்ல சும்மா கோடி கணக்கில், லட்சக்கணக்கில் சம்பாதிச்ச சிம்மராசி அன்பர்கள் இன்னைக்கு உளுந்து உளுந்து உருண்டு உருண்டு பிறண்டாலும் 10 ரூபாய் தேர மாட்டேங்குது. இந்த நிலைமை தான் ரொம்ப மோசமான நிலைமை. பயம் இருக்கு. பணம் இல்லாத சிம்மராசி அன்பர்கள் மனசுல பயம் நிறைஞ்சிருக்கு. பணம் இல்லைன்னா ஒருவேளை நம்ம அவமானப்படுவோமே, அந்த அவமானத்தை நம்மளால் தாங்க முடியுமா அப்படிங்கிற பயம். இது ஒரு பக்கம் இருக்க, சிம்மராசி நிறைய காசு சேர்த்து வச்சது காலம்லாம் போய் கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கக்கூடிய காலம் அளவுக்கு வந்தாச்சு. எல்லா சேவிங்ஸையும் பேங்க்ரப்ட் பண்ணி காலி பண்ணி கடைசி ஸ்டேஜுக்கு வந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த 138 நாட்கள் மறுபடி 2 ஆண்டுகளுக்கு முன்று, 2 இயர்ஸுக்கு முன்னாடி இருந்த நிலைமைகளை கொண்டு கண்ணு முன்னாடி நிறுத்தும், மறுபடி ஜெயிக்க வைக்கும். சிம்மம் எப்பவுமே தோத்து மறுபடி மெகாவா ஜெயிக்கிறது, இருந்ததை விட பெருசா ஜெயிக்கிறது. இது சிம்மத்துடைய அடிப்படை குணாதிசயம். அடுத்தது சிம்மராசிக்கு 3வது பாயிண்ட், பாஸ்ட்ல நடந்த விஷயங்களை மனசுல போட்டு போட்டு குழப்பி 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 எதிர்காலத்துல நிகழ்காலத்திலையும் முடிவெடுக்க முடியாம தெளிவில்லாத ஒரு நிலைமை. அதெல்லாம் மாறும். இந்த 137-138 நாட்கள் புதிய உறவுகள், புதிய பந்தங்கள், புதிய சொந்தங்கள், பழையன பழிதலும் புதியன புகுதலும், எமோஷ்னலி செக்யூர்டாக ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸு, அதே மாதிரி பிரிந்து போன உறவுகள் மறுபடியும் ஒன்றாக சேருவது எல்லாமே இந்த 137-138 நாட்களில் சிம்மத்துக்கு நடக்கும். 4வது, இழந்தது பெறுவது. இந்த கடந்த கால வாழ்க்கையில் 2 வருஷத்தில் இழந்தது எல்லாத்தையும் பெறுவது. இதில் ரொம்ப முக்கியமாக உன்னிப்பாக நீங்கள் கவனிக்க வேணும். நான் சொல்கிறத கவனிங்க. நாம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 4 வருஷத்துக்கு முன்னாடி, 8 வருஷத்துக்கு முன்னாடி இதுதான் கரெக்டு, இவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க, இந்த மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது பெரிய வரப்பிரசாதம் நினச்ச அந்த மாதிரியான உறவுகள், இல்லை நாமளே நமக்கு செய்து கொண்ட தவறுகள், இதெல்லாம் புரியக்கூடிய, தெளிவு பெறக்கூடிய காலம். நல்லா கவனிங்க. தெளிவு பெறக்கூடிய, இன்னொரு தடவை சொல்கிறேன், தெளிவு பெறக்கூடிய காலம். தெளிவாக சிம்மராசி மட்டும் இருந்ததுன்னா யாராவது கிட்ட வர முடியுமா? தெளிவு இல்லைன்னா எலியெல்லாம் நம்மளை ஏணி வச்சு எட்டி பார்க்குது. தெளிவு இருந்ததுன்னா சிம்மராசி பக்கம் இந்த கர்ஜிக்கும் சிம்மம், அந்த காடு கண்ட்ரோலில் இருக்கும். மிருகங்களை இப்போ அம்மா எப்படி புரட்சி தலைவி சிம்மத்திலிருந்து அத்தனை அமைச்சர்களையும் ஆட்டி படைச்சாங்க, அப்போ யாராவது ஒரு அமைச்சர் வாயை திறந்துருப்பாங்களா? அந்த சிங்கம் இருக்கிற வரைக்கும், லைனஸ் இருக்கிற வரைக்கும் பொத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த லைனஸ் மறைஞ்ச உடனே
தடி எடுத்தவன் தண்டல்காரன்னு அதிமுக 550 கட்சியாக பிரிஞ்சிருச்சு. இதை மாதிரி தெளிவு சிம்மத்துக்கு இருந்தால் உங்களை யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது. உங்கள் மனசில் தெளிவு இல்லைன்னா வரவெல்லாம் உங்களை அடிச்சுட்டு போவான். உங்களோட சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தெளிவு தான். இந்த 4 பாயிண்ட்டும் இந்த சனி வக்ர பயிற்சியில் நடக்க போகுது. இதோடைய பலன்கள் என்ன அப்படின்னா, நல்ல ஸ்திரமான புத்தி, ஸ்திரமான வேலை, ஸ்திரமான பொருளாதாரம், ஸ்திரமான வாழ்க்கை, ஸ்திரமான உறவுகள், இதெல்லாம் நடக்க போகுது. டாப் கிளாஸில் மறுபடியும் நீங்கள் ஷைன் பண்ண போகிறீங்க, அவுட் பர்ஃபார்ம் பண்ண போகிறீங்க. அடுத்த 38 நாட்கள், ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் சிம்மத்துக்கு ஏகபோக ராஜகாலம். தவிர இந்த காலகட்டத்தில் சிம்மம் கடைபிடிக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள். 1, உங்களுடைய சொந்த ரகசியங்களை வெளியில் சொல்லவே கூடாது. அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் நீங்கள் அமுக்கமாக இருந்து கமுக்கமாக வேலையை முடிக்கணும். வேலை முடிகிற வரைக்கும் யாருக்கும் சொல்லக்கூடாது. முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சுக்கிட்டோம். 2, உங்களுடைய பண செலவுகள் கண்ட மேனிக்கு நீங்கள் செலவு பண்ணுறதை நிறுத்தி ஆகணும். எது ரொம்ப அவசியமோ அதை மட்டும்தான் செலவு பண்ணணும். கையில் இருக்கிற காசை விட்டிங்கன்னா மறுபடியும் வர்றது கஷ்டம். 3, உங்களுக்கு ஒரு விரக்தி இருக்குன்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட விரக்தியாக பேசாதீங்க. அது மிஞ்சி இருக்கிற உறவுகளையும் காலி பண்ணிடும். யாரோ ஒருத்தர் மேலே இருக்கிற வெறுப்பை எல்லாத்தையும் காமிக்காதீங்க. அப்படி காமிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற எல்லா உறவும் கூட போயிடும். அது மாதிரி இல்லாமல் ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போது சிம்மத்துக்கான பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா, முக்கியமாக துர்கை அம்பாள் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை. 2, வீட்டிலேயே ஸ்படிக லிங்கம் வச்சு அதற்கு பால் அபிஷேகம் பண்ணி நைவேத்தியம், ஒரு முந்திரி ஒரு திராட்சை நைவேத்தியம் பண்ணுவது. இதெல்லாம் சிம்பிளான பரிகாரம். 3, கால பைரவர்களுக்கு உணவு நீர் கொடுப்பது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான காலகட்டங்கள் இந்த 138 நாட்கள். அஷ்டம சனி காலகட்டத்தில் இது ஒரு வரப்பிரசாதம். இந்த பயன்படுத்தி கொள்வது சிம்மத்தின் கையில் தான் இருக்குது. ராஜாவாக பிறந்த நீங்கள் ராஜாவாக வாழ்ந்து ராஜாவாக தான் மடியணும். நடுவில் நோ காம்ப்ரமைஸ். வெற்றி உங்களுக்கு தான். காலபுருஷ தத்துவத்துக்கு 6ஆம் வீடு. இந்த கன்னிராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும்? தற்சமயம் கன்னிராசிக்காரர்கள் மிகுந்த மனவேதனையில் தான் இருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 90% கன்னிராசி என்பவர்களுக்கு வீட்டில் நடக்கிற பிரச்சனை. அது ஆணோ பெண்ணோ வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வரோம், வீட்டில் தான் நிம்மதி கிடைக்கணும். அந்த வீட்டில் நிம்மதி இல்லாத சூழல் இருந்தால் வாழ்க்கை நரகம். இந்த பிரச்சனை தான் ஓடிட்டுருக்கு. இப்போ கன்னிராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி மூலிமா 3 விஷயங்கள் கடவுள் உணர்த்த முற்படுவார். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்களுடைய வேலையில் உங்களோட வீட்டில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்கா? அதே மாதிரி நீங்கள் யார்கிட்ட பேச போனாலே உங்களை பேச விடாமல் தடுத்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை உங்கள் மனசில் புகுத்த நினைக்கிறாங்களா? 2, அதே மாதிரி ரொம்ப பரிச்சயமான நட்பு, அதாவது உண்மை இதுதான் காலத்துக்கும் வரப்போகுது அப்படின்னு நீங்கள் நம்பின ஒரு நட்பு, ரொம்ப உங்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் கூடவே வரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிரந்தர நட்பு ஒன்று பிரிஞ்சு போயிடுச்சா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதான். ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் நேர்கதியில் சுற்றுறதுக்கு பதிலாக ஆன்டி கிளாக் வைஸில் சூரியனுடைய எதிர்மறையான வளைவில் சுற்றுவார். அதுதான் வக்ரம்னு சொல்கிறோம். இப்படி வக்ரம் அடையக்கூடிய சனி பகவான் 3 விஷயங்களை சனி பகவான் நமக்கு உணர்த்துவார். பழைய காலகட்டங்களில் பாஸ்ட் லைஃப்பில் நாம் செய்த கர்மாவுடைய பலனை நமக்கு உணர்த்துவார். நாம் முடியாமல், அதாவது நம்மால் முடியாமல் நிறுத்தி வச்ச காரியங்களை, செய்து முடிக்க முடியாமல் எந்தெந்த காரியங்கள் அப்படியே நின்று போச்சோ அந்த காரியங்களை முடிப்பதற்கு நமக்கு உதவுவார். பொறுமை, ஒழுக்கம், இதெல்லாம் நமக்கு சொல்லித் தருவார். இதை தவிர கன்னிராசினியர்களுக்கு முக்கியமாக இந்த சனி வக்ர பயிற்சியில் 4 விஷயங்கள் எது நடக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதலாவதாக கன்னிராசினியர்களுக்கு எது நடக்கும் அப்படின்னா, எந்தெந்த குடும்பத்தில் வாய் தகராறு அதிகமாக இருக்கோ அதில் ஒருத்தர் சைலண்ட் ஆயிடுவாங்க. அது எப்படின்னா, சனி வக்ரம் பெறுவதனால இப்போ ஹஸ்பண்ட் தான் அதிகமாக பேசுகிறார் அப்படின்னா அவர் என்ன சொல்லிடுவார்னா, இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவர் வந்துடுவார். அதனால் என்ன ஆகுனா, ஒய்ஃப் என்ன தான் பேசினாலும் ஹஸ்பண்ட் பதிலே சொல்ல மாட்டார். அப்படியே ரிவர்ஸாக போட்டுக்கோங்க. ஒய்ஃப் அதிகமாக பேசுகிற வீடுகளில் ஹஸ்பண்ட் அமைதியாக கம்ப்ளீட் சைலண்ட் ஆகிடுவார். இது நடக்கும். இது முதல் பாயிண்ட். இதனால் என்ன ஆகும், ஒரு பக்கம் சத்தம் இருந்தால் அது பிரச்சனையை விளைவிக்காது அப்படிங்கிற பாடம் குடும்பஸ்தர்கள் கற்றுக்கொள்வாங்க. பசங்களுக்கும் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தை பெண் குழந்தைகளுக்கும் இது ஒரு அமைதியை தரும்.
அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிட்டா என்ன நினைக்கிறாங்கன்னா, இது குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியும், இது பாதிக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முற்றிலும் போய். ஒரு வீட்டில் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டா இட்ஸ் ஓகே. அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிட்டா அந்த குழந்தைங்க முன்னாடி அந்த குழந்தைங்களுடைய மன நிலைமையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். சிங்கிள் பேரண்ட் வளர்க்கக்கூடிய குழந்தைகளும் 2 பேரண்ட்டும் எந்நேரமும் அடிச்சுக்கிட்டு இருக்கிற வீட்டில் வளர்கிற குழந்தைகளும் பெரிய மன பாதிப்புக்கு உள்ளாராங்க அப்படிங்கிறது சைக்கலாஜிக்கல் சர்வேஸ் சொல்லக்கூடிய மிகப்பெரிய உண்மை. இது உலகளவில் இந்த பிரச்சனை இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய வீட்டில் இந்த குடும்பத்தர்கள் இடையே இருக்கக்கூடிய வாய் தகராறு என்பது மாறும். சனி இப்போ உங்களுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் சம சப்தமத்தில் வக்ரமாகிறது. ஏற்கனவே சனி அங்கே இருக்கிறது கண்டக சனின்னு சொன்னோம். உச்ச குரு உங்களுடைய லாபஸ்தானத்துலேருந்து அந்த சனியை பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு வாரம், ஜூன் முதல் வாரத்துலேருந்து. அதுக்கு அடுத்தது அதே சனி வக்ரமாகிறது, இன்னுமே பலம். இப்போ என்ன கன்னிராசிக்கு நடக்கும்? குடும்ப சண்டைகள் ஒரு பக்கமாக இருக்கும், முற்றிலுமாக இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒருத்தர் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க, ஒருத்தர் அமைதியாகிடுவாங்க. அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அமைதியை வாழ்க்கை முழுக்க கடைபிடிச்சா இன்னும் சூப்பர். ஆனால் மனிதனுடைய அடிப்படை உணர்வுகளில் ஒரு ஆள் பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு மேலே ஒரு மனுஷனால் பொறுத்துக்க முடியாது. அந்த பிரச்சனை அப்பப்போ வரலாம். வீட்டில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இந்த மாதிரி குடும்ப வாய் தகராறுகள்லாம் வந்தால் நீங்கள் பெட்டர் வீட்டை விட்டு வெளியில் ஒரு 1 மணி நேரம் போயிட்டு வந்துடுங்க, இல்லை 2 மணி நேரம் போயிட்டு வந்துடுங்க. இதை இன்னும் பெருசு பண்ணாமல் அதை தவிர்க்கும். 2வது பாயிண்ட்டு, கன்னிராசினியர்களுக்கு பெரிய அளவில் தன்னம்பிக்கை உடைஞ்சு போயிருக்கு. இப்போ சனி வக்ரத்தினால இந்த தன்னம்பிக்கை மறுபடி சேரும். இதை செய்ய முடியும், இதை செய்ய முடியாது. ஏன்னா சனியுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய எந்த ராசியாக இருந்தாலும் அது என்ன ஆகும்னா மனக்குழப்பங்கள், நம்ம மேலே நமக்கே சந்தேகம். நல்ல திறமை இருந்தும் படிப்பு இருந்தும் அறிவு இருந்தும் சில சமயங்களில் நம்ம செயல்பட முடியாமல் போகிறதுக்கு காரணம் நமக்கே தெரியும். இது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் நம்மாலேயே அதை செயல்படுத்த முடியல. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக கிரகங்களுடைய தாக்கம், முக்கியமாக சனியுடைய தாக்கம். சனி அப்படின்னும் போது குதர்க்கமாக பேசக்கூடியது, நினைக்கக்கூடியது, நேரோ மைண்டடாக திங்க் பண்ணக்கூடியது, தவறான விஷயங்களை திங்க் பண்ணக்கூடியது, தேவையில்லாமல் சந்தேகப்படுறது, அதிக பிரசங்கித்தனமான வார்த்தைகளை பேசுறது, இது எல்லாமே சனி பகவானுடைய காரகத்துவங்கள், கேரக்டர்ஸ் அவர் ஏற்படுத்துவார். அவர் எந்த ராசியை பார்க்குறாரோ அந்த ராசிக்காரங்களுடைய மைண்டில் இதெல்லாம் தோணும். கண்டக சனி இருக்கும் போது கன்னி ராசினியர்களுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தோணும். 3வது பாயிண்ட் என்னென்னா, எப்பவுமே சனி பார்வையில் இருக்கக்கூடிய ராசிகள் இந்த ரேஷ் டிரைவிங், சாதாரணமாக ஓட்டாத போது கூட இப்போ ஓட்டுவான். காரணம் சனியுடைய தாக்கம். ரோடு தான் காலியாக இருக்கே, சட்டுன்னு இப்படி போயிடலாம் அப்படின்மா, சட்டுன்னு போயிடுவான். காரணம் என்னென்னா அந்த வண்டியை ஒரு செகண்ட் தான் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது, ஒரு நிமிஷத்தில் தான் ஆக்சிடென்ட்ஸ் காலி பண்ணிடும். அப்போது கன்னிராசி நேயர்களுக்கு 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும், எஸ்பெஷலி ஜென்சி ஜென் ஆல்ஃபா குழந்தைகளுக்கு எனக்கு எல்லாம் தெரியும், நான் இதெல்லாம் வண்டியெல்லாம் சூப்பராக வீலிங் பண்ணுவேன், சின்ன தப்பு லைஃபையே முடிச்சிடும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை. 4வது பாயிண்ட்டு, கன்னிராசினியர்களுக்கு காதல் கல்யாணம் இதுக்குள்ளே போக காத்திருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். இப்போ இன்றைக்கி உள்ள காதலெல்லாம் ரொம்ப 30 வருஷம் முன்னாடியே அஜித் சாருடைய சாங்கில் பாடியிருப்பாங்க, கவலைப்படாதே சகோதரன், காந்தி தியேட்டர் வாசலில் பார்த்த காதல் முடிஞ்சதுன்னு. அப்படி தான் இப்போ உள்ள காதல்லாம் இருக்குது. இந்த காதல்கள்லாம் எப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய காரணம், எதிர்க்க உள்ள நபர் என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது, நம்மகிட்ட எதுக்கு வராங்கன்னு கூட நமக்கு தெரியாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் யாருமே எதுக்குமே நம்மக்கிட்ட பேசவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க. எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒருத்தரை கூட சந்திக்கவே முடியாது. ஒன்று அதை சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. நான் எதிர்பார்க்காம எந்த ஒரு மனிதனும் இருக்கவே முடியாது. அப்போ எதிர்பார்ப்பு என்ன? ஒன்று, ஒரு ஆண்கிட்ட பெண் எதிர்பார்க்கக்கூடியது அழகு, பணம், குணம். இன்றைக்கி குணமெல்லாம் காயலாங்கடையில் விற்று பல நாட்கள் ஆச்சு. அதனால் அழகு இல்லை பணம் தான் மேக்ஸிமம் எதிர்பார்ப்பு. இது ரெண்டையுமே கூட எதிர்பார்த்து வருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அங்கே லைஃப் மார்வாடி கடையில் அடமானம் வச்ச மாதிரி ஆகிடுது, பிளட்ஜ் பண்ண மாதிரி ஆகிடுது. ஆரம்பிக்கும் போது அருமையாக இருக்கக்கூடிய காதல்கள்லாம் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே அப்படியே பீஸ் பீஸாக உடஞ்சி பொடி பொடியாக ஆகிடுது. இதெல்லாம் கவனமாக இருக்கணும். சாதாரணமாக ஆரம்பிக்கிற இந்த காதல் விவகாரங்கள் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தலாம். இதனால் வார்னிங் கொடுக்கணும். செகண்டு, திருமணத்துக்குள்ளே
இந்த கண்டகசனி காலகட்டத்தில் திருமணம் செய்யணும்னு நினைக்கிற கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், கண்டிப்பாக ஜாதக பொருத்தம் பார்க்காம திருமணம் செய்யாதீங்க. சரியாக தவறான ஜாதகத்தை, தவறான நபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். கண்டகசனியில் இருக்கக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால சொல்கிறோம். அப்புறம் திருமணம் பண்ணதுக்கப்புறம் அவசர அவசரமாக, இன்றைக்கி உள்ள திருமணங்கள் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியும். பார்க்கறது, ஒரு பெண்ணோ ஆணையோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க, ஃபோட்டோனே அப்பா அம்மாவே கம்பல் பண்ணிடுவாங்க. இந்த பையன் நல்லா இருக்கான், இந்த பொண்ணு நல்லா இருக்கா, கல்யாணம் பண்ணி. அப்பா அம்மாவே யோசிக்கிறது இல்லை, பசங்க கூட கொஞ்சம் யோசிக்கிறாங்க, பேரண்ட்ஸ் வந்து யோசிக்கிறது இல்லை. அவசர அவசரமாக என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும், அவசர அவசரமாக என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், 5 வருஷமாக பார்க்குறேன், இது வரைக்கும் நடக்கலை அப்படின்னு சொல்லி அந்த மொத்த வாழ்க்கையுமே பார்சல் பண்ணிடுறாங்க. இந்த கன்னிராசி நேயர்களில் இப்போ திருமணத்துக்காக யாராவது காத்திருக்கீங்கன்னு சொன்னால் மிக மிக கவனமாக இருக்கணும். ஒன்ஸ் திருமணமெல்லாம் மிஸ் ஆச்சுன்னு சொன்னால் அடுத்தது நீங்கள் மார்க்கெட்டில் வந்து செகண்ட் மேரேஜுக்குன்ற மாதிரியான அளவுக்கு போயிடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். இப்போ சனி வக்ர பயிற்சியில் இதெல்லாம் நடக்குது. நல்லதே இல்லையா அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் இருக்குது. 3 விஷயங்களில் இப்போ கவனமாக இருக்க வேண்டிய 4 விஷயங்கள் சொன்ன மாதிரி 3 விஷயங்கள் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இதுவரை உங்கள் மேலேயே வந்த எதிர்மறையான சிந்தனைகள், மற்றவங்க மேலே வர சந்தேகங்கள்லாம் தீர்வுக்கு வரும். உங்களோட ஆரோக்கியம் வந்து பெரிய லெவலில் சேஞ்சஸை பார்க்கும். இன்றைக்கி ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ரோடுக்கு சராசரியாக நீங்கள் சென்னையில் போனீங்கன்னா வேகமாக போகிறான். எதுக்கு போகிறான், ஏன் போகிறான்னு எவனுக்குமே தெரியாது. ஆனால் வேகமாக போகிறான். என்னமோ இந்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அது லேட் ஆகிடுச்சுன்னா வாழ்க்கையே பறி போயிடும் அப்படிங்கிற மாதிரி பைக்கில் போகிறான், ஆட்டோவில் போகிறான், இல்லை காரில் போகிறான். இதுக்கெல்லாம் வந்து அர்த்தமே இல்லை. லைஃப்பில் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா, ப்ரெஷர் இல்லாமல் இருக்கீங்களா, அந்த தான் ரொம்ப முக்கியம். ப்ரைஸ்லெஸ் அதுதான். மிச்சதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான். அதுக்கு வந்து அந்த வேகமும் இதுவும் ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். கண்டதை சாப்பிட்றதுங்கிறது இன்றைக்கி ஒரு கலாச்சாரமாகவே ஆயிடுச்சு. கண்ட நேரத்தில் சாப்பிட்றதுங்கிறது ஒரு நார்மலாகவே ஆயிடுச்சு. இதெல்லாம் தவிர்க்கணும் கன்னிராசி நேயர்கள். அதுக்கு அடுத்தது ஆரோக்கியத்தில் நல்ல டெவலப்மெண்ட் எப்படி வரும்னா, இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து சால்வ் பண்ணக்கூடிய அளவில் நீங்கள் வெளியில் காமிச்சிடும். இந்த ஆரோக்கிய பிரச்சனைலாம் வெளியில் நீங்களே போய் டாக்டர்கிட்ட சால்வ் பண்ணக்கூடிய அளவில் ஏற்படும். 2வது, கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருக்குது. வேலையிலையும் வியாபாரத்துலேயும் சேஞ்ச் இருக்குது. இருக்கிற இடம் மாற்றங்கள், அதே மாதிரி கொஞ்சம் ஸ்கேலப் பண்ணக்கூடிய புது ஐடியாலாம் உங்களுக்கு வரும். புது ஐடியா க்ரியேட்டிவாக நீங்கள் யோசிப்பீங்க. யோசித்து இதை நான் மாற்ற போகிறேன், இதை நான் சேஞ்ச் பண்ண போகிறேன், இந்த இது பண்ணலாம், வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், எனக்கு பிடிச்ச பேஷனை வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதெல்லாம் நல்ல முடிவுகளாக அமையும். 3வது வந்து கன்னிராசி நேயர்களுக்கு இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அப்பா அம்மாவுடைய ஆக்சஸ், அவங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், அவங்களுடைய ஆக்சஸ் வந்து நல்லபடியாக கிடைக்கும். பூர்வீகமாக சொத்து இருக்குது லெகசியில் அப்படின்னா அதெல்லாம் வந்து லிட்டிகேஷன் இல்லாமல் உங்கள் கைக்கு வரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போது கன்னிராசிக்கான பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முக்கியமாக பார்க்கக்கூடியது, குளம் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் போய் பெருமாளுக்கு வந்து தாமரை மாலை சாத்தி, துளசி மாலை சாத்தி வழிபட வேண்டும். காலபுருஷ தத்துவத்துடைய 7ஆம் வீடு சுக்கிர பகவானுடைய மூலத்திரிகோணஸ்தானம். சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரங்களை கொண்ட இந்த ராசி ஒரு மிகப்பெரிய ரொமான்டிக்கான ராசி. காதல், திருமணம் இது எல்லாத்துக்கும் அற்புதமான ஒரு ராசி, ரசனைத்தன்மை உடைய ஒரு ராசி. இந்த ராசிக்கு இந்த 2026 சனி வக்ர பயிற்சி என்ன செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடந்த சில வருஷங்களாக துலாம் ராசிக்கு பார்க்குற டிவியில், பேசுகிற யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில் எல்லாருமே சூப்பரோ சூப்பர் அப்படின்னு சொல்ல போக வாழ்க்கை என்னமோ காப்பரோ காப்பருங்கிற மாதிரி இருக்குது. இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் துலாம்க்கு 6ஆம் இடத்தில் இருக்கும்போது நேர்கதியிலேயே வந்து குரு உச்ச குருவுடைய பார்வையை பெறுகிறார், பஞ்சமாதிபதி. இப்போ அவர் ரெட்ராகிரேட் வக்ரம் அடையும் போது என்ன செய்வார்? கடந்த சில ஆண்டுகளாக துலாம்க்கு வந்து பெரிய அளவில் பாரம், அதாவது பெரிய அளவில் தொந்தரவுகள், டார்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டார்ச்சரை கோத்ரூ பண்ண ராசிகளில் துலாம் வந்து முதல் 3 இடத்துல வருது. பல துலாம் ராசிகள்காரர்கள் நல்லா இருந்தாலும் வெகுவாரியான 70% துலாம் ராசிக்காரர்கள் ஒரு மரண அவஸ்தையில் லைஃப்பை கோத்ரூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது உண்மைதான். கோச்சார ரீதியாக துலாம்க்கு ரொம்ப நல்லா இருந்தாலும் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இல்லையே, அதோடைய பாதிப்பு, அதோடைய எஃபெக்ட் வந்து வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு குமரக்கூடியவர்கள் தான் அதிகம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதற்கெல்லாம் என்ன ரீசன், இதுக்கு என்ன தீர்வு, இதை பற்றிலாம் பேசுவோம் வாங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம்
உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜோதிடர்களும் ஆஹா ஓஹோன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரிஜினலாக நடக்கக்கூடியதை பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போயிட்டு இருக்கு. எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, கடையை சாத்துற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த முயற்சியை தேடும் போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சனியுடைய ஆதிக்கம் அதிகம். துலாம் ராசிக்கு சனி வந்து அங்கே உச்சம் பெறுகிறார். சனியுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகள் வந்து என்ன நடக்கும்னா, நல்லதே நடந்தாலும் கூட நம் மனது அதை ஏற்க மறுக்கும். அதனால் உங்களுக்கு நல்லது நடக்குதுன்னு நான் சொல்ல வரல, இது ஒரு ரீசன் சொல்கிறேன். சில துலாம் ராசி நேயர்களுக்கு, பல துலாம் ராசி நேயர்களுக்கு உண்மையிலேயே தப்பாக நடக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ துலாம் ராசிக்கு முதல்ல குருவுடைய பார்வை இருந்துட்டு வந்த நேரத்தில் ஓரளவுக்கு நல்ல கதியில் இருந்தது. குருவுடைய பார்வை போன உடனே துலாம் ராசிக்கு அந்த தெம்பு போயிடுச்சு. பொதுவாக குருவுடைய ஸ்தானம் வந்து துலாத்துக்கு ஆகாது. குருவுடைய பார்வை எல்லா ராசிக்கும் ஒத்து வரும். அப்போ துலாமுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய சிக்கல்கள். அதாவது போன இடம்லாம் பஞ்சாயத்து. வேலைக்கு போனால் அங்கே வந்து விரட்டுறான், உனக்கு வேலை செய்ய தெரியல, நீ வந்து ரொம்ப ஹானஸ்டாக இருக்கேங்கிறான். சரி, ஏன்னா துலாம் வந்து பிளட்லேயே வந்து நேர்மை. வேலைக்கு போனால் ஒருத்தன் சொல்கிறான் நீ நேர்மையாக இருக்க, உனக்கு வேலை செய்ய தெரியலன்றான். வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டி சொல்கிறா உனையெல்லாம் வச்சுட்டு குடும்பம் நடத்த முடியாது, நீ குடும்பத்துக்கு லாய்க்கப்பட மாட்டேங்கிறா. இப்படி எல்லா இடத்துலையும் அடி வாங்கி நொறுங்கி போய் வாழ்க்கையை வந்து கடனேன்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ராசி தான் துலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இப்போ நிம்மதி வேணும். ஃபஸ்ட்டு நான் எவ்வளோ வேணால் வேலை செய்கிறேன், எவ்வளோ சம்பாதியம் வந்தாலும் சரி வரலாம் சரி, எனக்கு நிம்மதியை முதல்ல கொடுத்துரு. இதுதான் இவங்களுடைய ப்ரே. சனி வக்ரம் இப்போ நம்ம பேச போகிறோம். சனி வக்ரம்னா என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெட்ராகிரேடில் ஆன்டி கிளாக் வைஸில் சூரியனுக்கு எதிர்மறையாக சுற்றக்கூடியதான் ரெட்ராகிரேடுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சனி பகவான் 3 விஷயங்களை உணர்த்துவார். கடந்த காலத்தில் நம்ம செய்த கர்மாவை நம்ம உணர வச்சு அதை சரி செய்ய வைப்பார். நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இந்த சனி வக்ரம் பெற்று வருகிறார். நமக்கு பொறுமையும் நிதானத்தையும் தர்மத்தையும் போதிப்பதற்காக தான் இந்த சனி வந்து வக்ரம் பெற்று வருகிறார். இந்த 3 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி துலாம் ராசிக்கு எடுத்திங்கன்னா, அடுத்தது வந்து என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, என்னென்ன நல்லது இந்த சனி வக்ர பயிற்சி பலன்களில் 4 பாயிண்டில் பேசுவோம். நல்ல விஷயங்களை 4 பாயிண்டில் பேசுவோம், கெட்டது என்னங்கிறத பின்னாடி பேசுவோம். 4 விஷயத்தில் முதல் விஷயம், துலாமுக்கு உண்மையாகவே கோச்சார ரீதியாக 30 வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒரு பீரியட் இல்லை அப்படிங்கிற அளவு தான் இருக்குது. இதுதான் அஸ்ட்ராலாஜிக்கலாக ஒன்று. இது பெனிஃபிட்டாக ஏன் மாறலை அப்படிங்கிறதுக்கு பிறப்பு ஜாதகம் ஒரு முக்கிய காரணம். பிறப்பு ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, தசா புக்தி நாதர்கள் இப்படி எல்லாம் பார்க்கணும். அப்படி பார்த்து தான் இதை துல்லியமாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் நீங்கள் கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் கீழே எங்களை அப்ரோச் பண்ணிங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டை கொடுப்போம். இது ஃபீ பேமெண்ட்டுக்கு அப்புறம் தான் நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுப்போம். இப்போது துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் வாய்ப்பு என்ன அப்படின்னா, பண விஷயத்தில் இந்த மாதிரி இருந்து வந்த தொடர் கடன் பிரச்சனைகள், நிரந்தரமாக இந்த கடன்லாம் ஒழிவே ஒழியாது. நிறைய பேர் நம்புறது என்னென்னா, நான் வீட்டு கடன் வாங்கிட்டேன், காரும் வாங்கிட்டேன், பேங்க்கில் தானே நான் காசு கொடுக்குறான், ஜாலி, நம்ம என்ஜாய் தானே பண்ணிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் நீங்கள் புத்தியை அப்ளை பண்ணி திரும்பி பார்த்தீங்கன்னா, நீங்கள் லோன் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, நீங்கள் வாங்கினது ஒரு 50 லட்சம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் லோன் எடுத்து 10 வருஷம் ஆச்சு, மிச்சம் எவ்வளோ லோன் கட்டணும்னு அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்கள். பேங்க்கில் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கவலையே இல்லை, என் பையன் தானே கட்ட போகிறான், நமக்கு என்ன இருக்குது, நம்ம பசங்க கட்டி தீர்த்துக்கிட்டோம், நம்ம இருக்கும்போது வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப தவறான விஷயம். நீங்கள் பசங்களுக்கு வீடு கொடுக்குறீங்களோ இல்லையோ, கடனை மட்டும் கொடுக்காதீங்க, கையெடுத்து கும்பிட்றேன். நீங்கள் இருக்கிறவங்களாம் அப்பா அம்மாலாம் வந்து கடனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இருக்கிற பசங்க வந்து அதை மாரடிப்பாங்க அந்த கடனை கட்டுறதுக்குள்ளேயும். அதனால் எந்த அப்பா அம்மாவுக்கும் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் சொத்தெல்லாம் சேர்க்க வேண்டாம், பசங்களுக்கு கடன் மட்டும் கொடுக்காம இருந்தாலே பெரிய விஷயம். இதை வெளிப்படையாக பேசுகிறேன். இப்போ வீடு கடன் வாங்கினவங்களுக்கு துலாம் ராசிக்கு என்னென்னா, போய் கேட்டு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் சொல்லுவாங்க 10 வருஷம் லோன் கட்டினது பிறகு 20 வருஷம் லோனில் 10 வருஷம் கட்டியாச்சு, 50 லட்சம் லோன், 40 லட்சம் பெண்டிங் இருக்குது அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்லுவார். இப்போ தான் உரைக்கும். இந்த 40 லட்சம் இன்னும் எவ்வளோ வருஷம் கட்டணும், அது ஒரு 16 வருஷம் கட்டணும் சார் அப்படின்னுவார். இப்போ தான் உரைக்கும். எப்போவுமே இந்த வீட்டு கடன் விஷயத்தில் இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் துலாமுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பைசா ப்ரீபேமெண்ட் சொல்லுவாங்க, கொஞ்சம் லம்சம் அமௌண்ட், ஒரு 2 லட்சம், ஒரு 5 லட்சம், ஒரு 1 லட்சம் இப்படி கட்டுறதுக்கு ஒரு இஎம்ஐ எக்ஸ்ட்ரா அப்படி கட்டி பார்த்தாலே அதிகமாக கம்மியாகும். அதனால் இதெல்லாம் நீங்கள் துலாம் வந்து பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். அதனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதை சொல்கிறோம். இப்போ நீ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து பணப்புழக்கம் ஏற்படும்,
பொருளாதாரத்தில் கடன் தொல்லைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீபேமெண்ட் பண்ணக்கூடிய வசதிகள் நடக்கும். அதே மாதிரி உங்களை இது நாள் வரைக்கும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ கடுமையாக உங்களை எதிர்த்தவங்க காணாமல் போயிடுவோம். அதுக்கு என்னவோ காரணம். ஒன்று, அவங்களுக்கு இந்த ஊர் பிடிக்கல, ராஜஸ்தான் நோக்கி நான் போகிறேன், பீகார் நோக்கி நான் போகிறேன்னு போயிடலாம். இல்லை இந்த பிஸ்னஸ் பிடிக்கல, வேறு பிஸ்னஸ் பண்ணுறலாம் போகலாம். இல்லை அவங்க ஃபேமிலியில் ஏதாவது பிரச்சனைனா கூட விலகி போகலாம். ஆனால் விலகி போவாங்க. இதுதான். அதுக்கு அடுத்தது மூன்றாவது, இந்த சனி வக்ர பயிற்சியால் பாசிட்டிவான விஷயம் துலாம்க்கு, நீங்கள் என்ன மாதிரி லைஃப் எதிர்பார்க்குறீங்க, அதாவது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட், இப்படிப்பட்ட ஒய்ஃப் வேணும், அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி கிடைக்கிறது. ஆனால் அந்த ரேர் வந்து இப்போ நடக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவில் ஒரு பார்ட்னர் வந்து அமையிற மாதிரி இருக்கும், லவ்லையும் மேரேஜ்லையும். அப்புறம் லவ் என்பது வேறு, மேரேஜ் என்பது வேறு. ரெண்டுத்துக்கும் கடுமையான வித்தியாசங்கள் இருக்குது. நம்ம சமுதாயத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நான் வந்து லவ் பண்ணால் இன்னொருத்தரை லவ்வே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஒரு காதல் வந்து முறிவடைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அடுத்த காதல் பண்ணலாம். அது வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணக்கூடியவங்க துலாம் ராசியில் அதிக பேர் இருப்பாங்க. ஐயோ இந்த ஒரே காதல், அந்த காதல் முறிஞ்சிருச்சுன்னா காலம் ஃபுல்லாக எப்படி கல்யாணமே பண்ணிக்காமல் அப்படியே இருக்க போகிறாங்களா? அது வாய்ப்பே இல்லை. அதனால் ஒரு லவ் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த லவ் பண்ணலாம். ஒரே நேரத்தில் தான் நீங்கள் 2-3 லவ் பண்ணவே கூடாது. ஒரு காதல் முடிஞ்சால் அடுத்த காதல் நீங்கள் பண்ணுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. இந்த சமுதாயத்துக்கே இது ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் இருக்குது, இதுவே தவறு. திருமணத்துலேயும் அப்படி தான். ஒரு திருமணம் முடிவடைஞ்சிருச்சு, சட்டப்படி நீங்கள் வந்து விவாகரத்து வாங்கிட்டீங்க, டிவோர்ஸு, அடுத்த திருமணம் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரே நேரத்தில் தான் இதெல்லாம் செய்கிறது தான் தவறு. இதுதான் வந்து துலாம் ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. இந்த காலகட்டத்தில் நல்ல மன வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் துலாத்துக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரி பாசிபிலிட்டி இருக்குது. 4வது பாயிண்ட் துலாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். இப்போது ஒரு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பருக்கு வந்து பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், பெரிய அளவில் அதை வந்து ஸ்கேலப் பண்ணணும். எதையாவது வெஞ்சர் பண்ணலாமா அப்படின்னா இதுதான் அதுக்கு டைம், பர்ஃபெக்ட் டைம் டு லான்ச் எ நியூ பிஸ்னஸ் ஆர் சப் பிஸ்னஸ் கேட்டகரி. இதுதான் பெஸ்ட்டு டைம். இதை பண்ணிங்கன்னா பெரிய அளவில் பிஸ்னஸ் வந்து ஸ்கேலப் ஆகும். நீங்கள் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு கூட எனக்கு கமெண்ட்ஸில் என்னை ஃபாலோ பண்ணலாம். இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல துர்கை அம்மனை வழிபடுவது துலாம் ராசிக்கு இப்போ ரொம்ப நல்ல விஷயம். திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வழிபடுவது ரொம்ப நல்ல விஷயம். இது இல்லை, வீட்டில் குலதெய்வம் படத்தை வாங்கி வச்சு அந்த குலதெய்வத்தை டெய்லி விளக்கேற்றி அதுக்கு நிவேதனம் பண்ணி வழிபடுவது மிகச்சிறந்த விஷயமாக இருக்கும். காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் வீடு செவ்வாய் பகவானுடைய பெண் வீடு என்று அழைக்கப்படக்கூடிய விருச்சிக ராசி. எதுக்கு சார் பெண் வீடு? ஆண் வீடு மேஷம். அதனால தான் பெண் விருச்சிகம் த மோஸ்ட் பவர்ஃபுல் விமன், அக்ரஸிவ் விமன் பெண் விருச்சிகம். இப்போ சனி வக்ர பயிற்சி பல வருஷமா, கிட்டத்தட்ட 7.5 சனி முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட பல வருஷமா விருச்சிகத்துக்கு ப்ராப்ளம்ஸ், அதாவது அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கூட குறைவா இல்லை. முக்கியமான பிரச்சனைகள் எடுக்கணும் அப்படின்னா விருச்சிகத்துக்கு வந்து முதலாவதாக நம்ம எடுக்கக்கூடியது வந்து இந்த எமோஷனல் பாண்டிங். அதை தொடாமல் நம்ம கடக்கவே முடியாது விருச்சிகத்தை. விருச்சிக ராசி ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய பாசம், விருச்சிக ராசி ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய அந்த அன்பு பந்தம், இதில் விருச்சிகம் கற்றுக்க வேண்டியது 50%, விருச்சிகம் யார் மேலே அன்பு வைக்கிறாங்களோ அவங்க கற்றுக்க வேண்டியது 50%. தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் யார் மேலேயும் அன்பு வைக்கிறது தப்பு இல்லை. அந்த அன்பை கண்ணா பின்னான்னு கண்மூடித்தனமாக வச்சா மிகப்பெரிய தப்பு. ஏன் அப்படின்னா அமிர்தம் கூட அளவுக்கு மிஞ்சினா அது நஞ்சு. விருச்சிகம் வைக்கக்கூடிய அன்பில் இப்போது சனி வக்ர பயிற்சியில் என்னென்னலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்றதை பார்ப்போம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எமோஷனல் பிரச்சனை ஒன்று, பாண்டிங். அதுக்கு அடுத்தது வந்து கெரியர், தொழில் பஞ்சராகி கிடக்கு. 3 வந்து உங்களுடைய வீடு குடும்பம் எப்போ இது உடையும், காலையிலையா மத்தியானமா சாயங்காலமா ராத்திரியா அப்படிங்கிற நிலைமையில் இருக்குது. இந்த 3 பிரச்சனைகளையும் அட்ரஸ் பண்ணுவோம். இப்போ சனி வக்ர பயிற்சினால உங்களுக்கு என்ன நல்லது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். ஒரு 4 பாயிண்டில் சனி வக்ர பயிற்சினால உங்களுக்கு முதல் நல்லது என்ன அப்படின்னா, உங்களுடைய 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய நேர்கதியில் இருந்த சனியவே உச்சகுரு பார்த்துட்டு இருந்தார், உங்கள் ராசியும் பார்த்தார். அதுவே மிகப்பெரிய நல்லது. அந்த சனி வக்ரமானது என்ன நல்லதுன்னா இதான் டைம். இப்போ காலமும் நேரமும் ரொம்ப முக்கியம். காலமும் நேரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எவருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, யாருடைய இதுவாக இருந்தாலும் சரி, டைம், அந்த டைம் அண்ட் டைமிங் இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து படிச்சிருப்போம், என்னென்னமோ திறமையெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருந்தால் மட்டும் சாதிச்சிட முடியுமா?
இப்போ நமக்கு வீரம் இருக்கும், தைரியம் இருக்கும். சில முட்டாளெல்லாம் பார்ப்போம் ரோட்டில் சட்டையை கிழிச்சிட்டு அடித்து ஊரில் பிறழுவாங்க. இது மாதிரி அடித்து பிறல்றவங்கலாம் பெரிய சாதனையெல்லாம் பண்ணவங்க யாராவது இருக்காங்களா? எந்த ஒரு சத்தமும் இல்லாத அப்துல் கலாம் சாதிச்சாரு. அதிகமாக பேசாத டெண்டுல்கர் சாதிச்சாரு. அர்த்தத்தோட பேசுகிற ரஜினிகாந்த் சாதிச்சாரு. இவங்களாம் யாராவது சட்டை போட்டு உருளாங்களா? இல்லையே. ஸோ இவங்களுக்கும் கிரிட்டிசிசம் வரும். இவங்களுக்கும் பயங்கரமாக இவங்களெல்லாம் தாழ்த்தி பேசியிருக்காங்க. அப்துல் கலாம் மிமிகிரி பண்ணாதவங்க கிடையாது. அப்துல் கலாம் கிண்டல் பண்ணாத அரசியல்வாதி கிடையாது. அப்துல் கலாமெல்லாம் எவ்வளவோ தாழ்த்தி பேசியிருக்காங்க. டெண்டுல்கரை விமர்சிக்காத ஒரு பிரஸ் மீடியா யாராவது இருந்தாங்களா? 2002-03 காலகட்டங்களில். இப்போ இதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்காங்க. இது ரஜினிகாந்த் என்னப்பா இவர் இவ்வளோ கருப்பாக இருக்காரு, இவரெல்லாம் போய் ஹீரோவா அப்படின்னு சொன்னவங்களாம் இல்லையா? இருக்காங்க. தேவர் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசரே சொல்லியிருக்காரு, என்னப்பா இவரெல்லாம் போய் ஹீரோ போடுவான், அவனை வில்லனா போடுப்பான்னு சொல்லியிருக்காரு. அவரே அவர் வாயால் இவனை ஹீரோவாக போடுப்பா, 3 படம் நான் காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி மாறும். இப்போ இருக்கிற சிஎம் இவரை எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க, நீ அப்படி இருக்க எப்படி இருக்க. இன்னைக்கு பெண்களெல்லாம் போய் மொய்க்கிறாங்க அவரை. காரணம் தன்னைத்தான் செதுக்கிக் கொள்வது. அதுதான் விருச்சிகத்துக்கு ரொம்ப முக்கியம். இப்போ விருச்சிகத்துக்கு எது முக்கியம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மற்றவங்க உங்களை குறை சொல்கிறதையோ இதையோ நீங்கள் கவனிக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இப்போ இந்த காலகட்டத்தில் விருச்சிகத்துக்கு எது பெரிய நன்மை நடக்கும் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய எதிர்கால ஆசைகள், அதாவது வாழ்க்கை முழுக்க எனக்கு இந்த நோக்கங்கள் லட்சியங்கள்லாம் இருக்கும்பாங்க. டாப் 5 டிசையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டாப் 5 விஷஸ்ன்னு. அதெல்லாம் வந்து அதில் வந்து ஒரு 1-2 கிளிக் ஆகிடும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லட்சியங்கள் உங்களுக்கு இப்போ வந்து ஒரு இன்னாரை வந்து லவ் பண்ணணும், திருமணம் பண்ணணும், அது கிளிக் ஆகும். இல்லை இந்த என்னோட தொழில் வந்து இப்படி இருக்குது, மாதம் இவ்வளோ கீழே இறங்கிடுச்சு, இவ்வளோ சம்பாதிக்கிறோம், 10 லட்சம் சம்பாதிச்சுட்டு 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், என் தொழில் வந்து 20 லட்சம் சம்பாதிக்கணும், 50 லட்சம் சம்பாதிக்கணும், மாறிடும். இதெல்லாம் மாறக்கூடிய காலங்கள் தான் இந்த காலங்கள். ஆக 2 விருச்சிகத்துக்கு அடுத்தது என்ன பெரிய நல்லது நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அப்பா அம்மாவுடைய முழுமையான ஆதரவு கிடைக்காத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அது மாறி அப்பா அம்மாவுடைய ஆதரவு என்பது கிடைக்கும். யாம் பொண்டாட்டியோட ஆதரவு ரொம்ப முக்கியம், புருஷனோட ஆதரவு ரொம்ப முக்கியம். இது கூட ரொம்ப முக்கியம் அப்பா அம்மாவோட ஆதரவு. அப்பா அம்மாவுடைய ஆதரவு கிடைக்காத குழந்தைங்க அவங்களுடைய மனநிலைமையும் உடல் நிலைமையும் வாழ்க்கையினுடைய நிலைமையும் அப்படியே கண்ணீர் வரும் கேட்டால். அந்த ஆதரவு இப்போ விருச்சிகத்துக்கு கிடைக்க போகுது. 3வது விருச்சிகத்துக்கு எது பெரிய நல்லது நடக்க போகுது? நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி, என்ன வேலையில் இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய பெயரும் புகழும் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் நெருங்குவீங்க. ஜூலை 27 சரியாக சனி வக்ர பயிற்சி ஆரம்பித்து டிசம்பர் 11 இந்த காலகட்டத்துக்குள்ள விருச்சிகத்துக்கு பெரிய அளவில் சேஞ்சஸ் இருக்கும் லைஃப்பில். இதில் இன்னொரு அதிர்ச்சி தரும் மிக சுவாரஸ்யமான அபூர்வமான நல்ல விஷயத்தை பின்னாடி சொல்கிறேன். இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் காமிச்சிக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்க வாட்ஸ்அப் நம்பர் எங்களை தொடர்பு கொண்டு பண்ணிங்கன்னா உங்களுடைய லைஃப் ப்ரெடிக்ஷன்ஸை ப்ரிசைஸாக சொல்ல முடியும். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட், நேர்லி அப்பாயின்மெண்ட் எல்லாமே இருக்குது. இப்போது இது ஒரு பக்கம் நடக்க, உங்களுடைய மேஜர் ப்ராப்ளம், அதாவது கிட்டத்தட்ட உங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் தி இஷ்யூஸ் எதில் இருக்குது அப்படின்னா பணத்துலேயும் உறவுலையும். இது 2 தான். 3வது என்னென்னா, இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உறவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஒரு ஒரு பேரடைம் ஷிஃப்ட் எடுக்கும், மிகப்பெரிய சேஞ்ச் ஆகும். ஆனாலும் அதுக்கும் மேலே உங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஒரு நட்பு என்பது கிடைக்கும். இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது மேல் ஃப்ரெண்ட்ஷிப்போ ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப்போ, நம்ம ஊரில் தான் ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஷிப் மேல் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது கிடையவே கிடையாது. ஆணும் பெண்ணும் பேசினாலே தப்பு தான் நம்ம ஊரில், ப்ராஹிபிட்டடு, ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டடு. வெளிநாட்டிலலாம் வந்து எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்கிட்டையும் பேசலாம், தப்பாலாம் பேச மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. இங்கே தான் அந்த வக்ர புத்திகள் அதிகம். சில கெட்டது இருந்ததுன்னா ஒத்துக்கணும்ல, நம்ம உடம்புலேயே அழுக்கு இருக்குன்னா அதை முதல்ல சரி பண்ணிக்கணும்ல. பக்கத்து வீட்டுக்காரன் அழுக்கு அப்புறம் நம்ம சரி பண்ணுவோம். அது மாதிரி நம்ம ஊரில் கலாச்சாரம் அப்படிங்கிற பேரில் நிறைய தவறுகள் இருக்குது. ஆக அந்த நட்பு மூலியமாக விருச்சிகத்துக்கு பெரிய ஏற்றம் என்பது நடக்கும். 4வது விஷயம் விருச்சிகத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அதிர்ச்சி தரும் ஒரு அதிசயமான விஷயம்.
கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 4வது வாரத்துலேருந்து அக்டோபர் 4வது வாரத்துக்குள்ள விருச்சிகத்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்குது லைஃப்பில். ஒரு பெரிய குட் நியூஸ் வந்து உங்களை வந்து சேரும். அதே மாதிரி நாம் சொல்லக்கூடியது 70% விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒர்க் ஆகும். 30% உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் வேரியேஷன் இருக்குன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அப்படி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தை காமிச்சு கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அடுத்தது, எந்த 3 விஷயத்தில் விருச்சிக ராசி என்பவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு, பேசுறதில்ல. ஏன்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா ஊரே அதை பற்றி தான் பேசும். அதான் பிரச்சனை. அதனால் நீங்கள் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். உங்களுக்கான பரிகாரம் விருச்சிகத்துக்கு ஃபஸ்ட்டு பரிகாரம் பஞ்சலிங்க வழிபாடு. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய பஞ்சலிங்க வழிபாடு, முடிந்தால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அஷ்டலிங்க வழிபாடு, இது 2த்தையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா வாழ்க்கையே கம்ப்ளீட்டான ஃபீலிங் உங்களுக்கு வரும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குணாதிசயத்தில் விந்தையான குணாதிசயத்தை உடையவர்கள், பிறப்பில் நல்லவர்கள். நான் சமீபத்திய காலங்களில் தனுசு ராசியை பற்றி பேசும்போது நிறைய தனுசு ராசினியர்கள் ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு கமெண்ட்ஸில் வந்து இவருக்கு தனுசு ராசினா பிடிக்காது, இவர் பொய் சொல்கிறாரு, அவர் அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. இது வந்து ஒரு அறிவின்மையை தான் காமிக்குது. அதாவது என்னென்னா கிரிட்டிசிசம், அதாவது ஆரோக்கியமான ஒரு விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகளை தான் காமிக்கிறது. நம்ம தனுசு ராசிக்காரர்கள்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்களாம் மோசமானவங்க அப்படிலாம் பேசவே இல்லை. நம்ம பேசுனது வந்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுடைய குணாதிசயங்களில் சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசணும். அதுவும் நல்லதாக தான் பேசணும். இவங்க வந்து யாரை கெட்டவங்களோ அவங்கள நம்பி ஏமாறுறாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதுதான். அப்போ தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது, வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய முக்கியமான 3 விஷயங்கள். 1, சரியான நபர்களை நம்பாதது, சரியில்லாத நபர்களை நம்புவது. 2, அவசரமும் கோபமும் படுவது. 3, அதாவது சம்பந்தம் இல்லாமல் முடிவுகளை எடுப்பது. இந்த 3 தான் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆக சில தற்கொலைகள் இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் எல்லா இடத்துலையுமே தற்கொலைகள் உண்டு. விஷயம் தெரிஞ்சவர்களும் இருப்பாங்க, விஷயம் தெரியாதவர்களும் இருப்பாங்க. ஜோதிடத்தை பற்றியோ இல்லை ராசிகளுடைய நேச்சரை பற்றியோ தெரியாமல் பிரைமரி ஸ்கூல் கூட படிக்காமல் இதை வந்து இவர் சொல்கிறது தப்பு, அவர் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறது வந்து இன்னும் இக்னரன்ஸு, அறியாமையை தான் காட்டுது. யார் என்ன சொன்னால் என்ன, நம்ம வந்து நம்மளோட ரூட்டில் கரெக்டாக போயிட்டே இருப்போம். அந்த விதத்தில் தனுசு ராசி நேயர்கள் வந்து நல்லவர்கள், அதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் பல குணாதிசயங்களை மாற்றிக்கணும், பேசிக்காக இருக்கக்கூடிய சில குவாலிட்டிஸை சேஞ்ச் பண்ணிக்கணும், இதை தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ரொம்ப அதீதமாக கோவப்படுறதுங்கிறது மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்கும், இதை தான் சொல்கிறோம். இப்போ சனி வக்ரம் அப்படின்னா என்ன? வக்ரம் அப்படின்னாலே ரெட்ராகிரேடுன்னு அர்த்தம், அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றக்கூடியது. சனி வக்ரம்னா சனி வந்து சூரியனுடைய எதிர்மறையாக சுற்றுவார். சூரியனை நேர்மறையாக சுற்றினா நேர்கதியில் இருக்கிறதாகவும், எதிர்மறையாக ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றினா எதிர்மறையில் இருக்கிறதாகவும் பொருட்படும். இயற்கையிலே சனி வந்து ஒரு பாவத்துவமான ஒரு கிரகம். அந்த சனி வக்ரம் பெறும்போது தன்னுடைய மொத்த பாவத்துவத்தையும் இழந்து சுபத்தன்மையை பெறுவார். இதுதான் சனி வக்ரத்துடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த சுபத்தன்மையை பெறக்கூடிய சனி பகவானால 12 ராசிகளுக்குமே யோகம்தான். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு நிலைமை இந்த கிரக மண்டலத்தில் நிகழுது. சரியா ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் இந்த பீரியட் வந்து இருக்கு. இந்த பீரியடுக்குள்ள தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தற்சமயம் தனுசுக்கு 3ல் ராகு 4ல் சனி அர்த்தாஷ்டம சனி ஆகும். 7ல் இந்த குரு பெயர்ந்து ஜூன் 2ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று தனுசுடைய 12, 2, 4ஆம் வீடுகளை பார்க்கிறார். இதை கவனத்தில் எடுத்துக்கணும். அதுமாதிரி தனுசு ராசியுடைய பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கார், இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். இதெல்லாம் வச்சு தனுசு ராசிக்கு என்ன நடக்கும், என்ன நடக்குது, இப்போ என்ன செய்யணும், அதை பற்றி பேசுவோம். இதனால் வரைக்கும் தனுசு ராசிக்கு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண போனால் அந்த விஷயத்துலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் புதுசாக 9 பிரச்சனைகளை உருவாக்குது. அந்த 9ல் ஒரு 2 பிரச்சனையை ஹேண்டில் பண்ணால் அங்கேருந்து 18 பிரச்சனையாக பிரியுது. இதுதான் தனுசு ராசிக்கு இது வரைக்கும் நடந்தது. அதுக்கு மேலே எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே உரசல் பிரச்சனைகள், கிட்டத்தட்ட அத்தனை உறவுகளையுமே ஏற்ற இறக்கங்கள். இதை தவிர தனுசு ராசிக்கு இது நாள் வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியில் உடல் பாதிப்பு வேற.
எப்பயோ வந்த பிரச்சனைகள்லாம் மறுபடி திருப்பியும் வருது. அந்த பிரச்சனைகளும் இருக்குது. சரி, யாரையாவது ஒருத்தரை தயவுசெய்து இவங்களோட பழகிறதையே விட்டுடலாம், இவங்களோட எந்த உறவுமே வேணாம் அப்படின்னு நினச்சாலும் அதுலேயும் பிரச்சனை வருது. புதுசாக வர உறவு அதை விட மோசமான உறவாக இருக்குது. சரி, பழைய உறவை திருப்பியும் கண்டினியூ பண்ணலான்னா அதுலேயும் பிரச்சனை இருக்குது. இப்படி சிக்கன இடம்லாம் சிக்கல், எல்லா இடத்துலையும் பிரச்சனை அப்படிங்கிற அமைப்பில் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்குது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சனி வக்ரத்தினால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே குரு உச்சம் பெற்று உங்களுடைய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை சனி இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடை பார்க்கும்போது இந்த தாக்கம் கம்மியாகும். இந்த சனி வக்ரம் பெறும்போது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பல வருஷங்களாக இருந்து வந்த லீகல் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் தீரும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல யோகமான காலமாக இருக்கும். ஆக இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இந்த சனி வக்ரத்தினால மிகப்பெரிய அதிசயம் தான் இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் பல வருடங்களாக மிகப்பெரிய சவால்களை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த ரே ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் எங்கேயோ தொலை தூரத்தில் ஒரு சின்ன ஒளி விளக்கு வராப்பில் இந்த சூரியன் உதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் முதல்ல வரும், சூரியன் வெளியில் வர மாட்டார். அதை மாதிரி வாழ்க்கையில் நல்லது நடக்கும்போது நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற சிக்னல் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 137 138 நாட்களுக்குள்ள தனுசு ராசிக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு அதிசயத்துக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அக்டோபர் லாஸ்ட் வீக்குள்ள தனுசு ராசினியர்களுக்கு எதிர்பாராத விதமான 2 பெரிய நல்ல விஷயங்கள், நல்ல நியூஸ் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த சனியுடைய வக்ரம் இழந்த மரியாதை, மதிப்பு, இழந்த சொத்துக்கள், வாகனங்கள், இழந்த உறவுகள், இது எல்லாத்தையும் மீட்டு தரும். அம்மா வழி உறவுனால பெரிய நன்மைகளை தேடித்தரும். அதே மாதிரி திருப்பியும் கொஞ்சம் அலக்கழிச்சல் அப்படிங்கிறது இருக்கும். 9ல் கேது இருக்கிறதுனால இந்த 138 நாட்களும் விநாயக பெருமானை நீங்கள் வணங்க வேண்டும். விநாயக பெருமானுக்கு 5 கரத்தனை, ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த விநாயக பெருமானுடைய ஸ்லோகத்தை, வழிபாட்டு மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லணும். குறைந்தபட்சம் 11 முறை சொல்லணும். அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் போயிட்டு வரணும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 3 நல்ல விஷயங்கள் இந்த சனி வக்ர பயிற்சியினால் நடக்கும். 1, இழந்த பணத்தை பெற முடியும். நிறைய லாஸ் ஆகிருக்கும், ஏமாந்து போயிருப்பீங்க. அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள நம்பி ஒரு வேலைக்காக கொடுத்துருந்தாலோ அல்லது கடனாக கொடுத்துருந்தாலோ அந்த பணமெல்லாம் இனி தண்ணியில் போட்டது, வராது அப்படின்னு நினச்ச உங்களுக்கு அந்த பணம் திருப்பி வரும். அதே மாதிரி தாய் வழி சொந்தங்கள்னால, சித்தி, பெரியம்மா, மாமா, இந்த மாதிரி உறவுகள்னால பெரிய நன்மைகள் நடக்கும். பூர்வீக சொத்துக்களுடைய வழக்குகள் முடிவுக்கு வரலாம். ரொம்ப பெரிய நல்ல விஷயம் இந்த சனி வக்ர பயிற்சியில் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களோட ஆரோக்கிய பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். அதில் கவலையே வேண்டாம். நிறைய மதிப்பு மரியாதையெல்லாம் இழந்திருப்பீங்க சமுதாயத்தில், அதெல்லாம் மீண்டு வரும். அதே மாதிரி சனி வக்ர பயிற்சியினால் நடக்கக்கூடிய ஆபத்துகள் எனக்கு இருக்கா, அப்படி இருந்தால் அது என்ன? கண்டிப்பாக 2 விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். 1, நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில், தூங்குகிற நேரத்தில். இந்த தூங்குகிற நேரம் 8லேருந்து 6 ஆகி, 6லேருந்து 4 ஆகி, 4லேருந்து 2 ஆகி இப்போ -2ல் இருக்குது. இது இருக்கக்கூடாது. பெரிய அளவில் பாதிப்புகள் வரலாம். ஆக தனுசு ராசி என்பவர்கள் தூங்குறதுல கவனமாக இருக்கணும், கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தனுசு ராசி என்பவர்கள் உங்களுடைய வார்த்தை, நீங்கள் பேசுகிற என்ன வார்த்தை அப்படிங்கிறது 2க்கு 4 தடவை யோசித்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசணும். இப்போ நேரம் சரியில்லை அப்படிங்கிறதுனால. ஆனால் சனி வக்ர பயிற்சியில் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது, அதை நீங்களே பேசி கெடுத்துக்கக்கூடாது. 1, யார்கிட்ட அளவோடு பேசணுமோ அவங்கள்ட்ட அதிகமாகவும், யார்கிட்ட அதிகமாக பேசணுமோ அங்கே அளவாகவும் பேசி லைஃப்பை ரிவர்ஸ் பண்ணிக்காதீங்க. பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் எல்லோர்கிட்டையுமே அளவாக பேச பழகிக்குங்க. இப்போது தனுசு ராசி என்பவர்களுக்கான பரிகாரம் என்ன? தனுசு ராசி என்பவர்களுக்கு முக்கியமான பரிகாரம் இந்த காலகட்டத்தில் அம்மா வழி
இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வரணும். அம்மாவை தாய் வழி இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயிலில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு பெரிய அளவிலான சேஞ்சஸ் வந்து நடக்கும். அதே மாதிரி இன்னொரு பெரிய பரிகாரம் என்ன அப்படின்னா, மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்கள் ரொம்ப குறைவு. மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், ஷோலிங்கர், அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் அன்னதானம் செய்து நீங்கள் ஒரு 21 பேருக்கோ 51 பேருக்கோ அன்னதானம் செய்யும் பொழுது எல்லா குறைகளும் நிவர்த்தியாகும். இது 2 பரிகாரம். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் குருவுடைய காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 21 தடவை சொல்லி பழகலாம். சுந்தரகாண்டம் படிக்கலாம். இதில் மகர ராசிக்கு எப்படி இருக்கும்? மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 3 பாயிண்ட்டு. 1, இந்த 7 சனிலாம் முடிஞ்சும் அவஸ்தை, இந்த வலின்றது இன்னும் ஓயலை. 2, மகர ராசிக்காரங்களுக்கு முடிவாக ஒன்று தெரிஞ்சாகணும், எங்களுக்கெல்லாம் நல்லதுன்னு ஒன்று நடக்குமா இல்லையா. 3, மகர ராசிக்கு ஒரு பயம் போய் ஒரு தெளிவு வந்தாலும் புரிதல் இல்லை. இனி எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதோங்கிற ஒரு பரிதவிப்பு அப்படிங்கிறது இருக்குது, ஏக்கம் இருக்குது. இந்த 3த்துக்குமான ஆன்சர்ஸ், பதில்கள் தெரிஞ்சாகணும். சனி வக்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சனி வக்ரம் அப்படின்னா என்னென்னா, ஆன்டி கிளாக் வைஸ் ரெட்ராகிரேட் சுற்றுறது. ஒரு கோவிலில் போனால் நம்ம நேர்மறையாக சுற்றுவோம், கிளாக் வைஸ் சுற்றுவோம், கடிகார முள் எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னால் பின்னோக்கி சுற்றுவது. சூரியனை வந்து சனி வந்து பின்னோக்கி சுற்றுவது, எதிர்மறையாக சுற்றுவது ஆன்டி கிளாக் வைஸ். சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு முழுமையான பாவகிரகம். அவர் வக்ரம் பெற்று சுற்றும் போது அதீதமான சுபபலங்களை செய்ய கடமைப்பட்டவராக மாறுவார். இது இந்த ராசிக்கு மட்டும் இல்லை, மகரத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ராசி இனத்துக்குமே 12 ராசிகளுக்குமே மாறுவார். அதில் மகரத்துக்கு மிகப்பெரிய நல்ல பீரியட். 2ல் ராகு, 3ல் சனி வக்ரம், 7ல் வந்து குரு உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசியுடைய 11ஆம் வீடு, ராசியுடைய 3ஆம் வீடு, முயற்சிகளை குறிக்கக்கூடிய, தைரியத்தை குறிக்கக்கூடிய 3ஆம் வீடு. இந்த இடங்கள்லாம் குரு பார்க்குறாரு. இப்போ இதெல்லாம் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. மகரத்துக்கு வந்து அவ்வளோ எல்லா லெவல்லையும் எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு திருப்பங்களை காத்து கொண்டிருக்கக்கூடியது மகரம். கோச்சார ரீதியாக உங்களை ஜெயிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. பிறப்பு ஜாதகத்தில் கோளாறு இருந்தால், உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லேயோ நேர்லேயோ நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்தால் நான் உங்களோட 1-to-1 நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய கம்ப்ளீட் லைஃப் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை, இதில் என்ன பண்ணால் சரி வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆக நம்ம இப்போ பேசக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். குறிப்பிட்ட பிறப்பு ஜாதகத்தில் தசாபுக்தி மாறும்போது நாம் சொல்லக்கூடிய பலன்களும் மாறும். லக்னாதிபதி வலுவாக இருக்கும் போது நாம் சொல்லக்கூடிய பலன்களும் மாறும். அப்போது இப்போ சனி வக்ர பயிற்சினால் 3 விஷயங்கள் சனி கற்றுக் கொடுப்பார். 1, கடந்த கால வாழ்க்கையிலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்ன அப்படிங்கிறத சனி புகற்றுவார். 2, எளிமையாகவும் பொறுமையாகவும் வாழ்கிறது எப்படின்னு சனி கற்றுக் கொடுப்பார். 3, தர்மம் பண்ணுறதுல இருக்கக்கூடிய பலன்கள் என்ன, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய கர்மா என்ன, அதை சொல்லிக் கொடுப்பார். இப்போது சனி வக்ர பயிற்சினால் நடக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ் என்ன மகரத்துக்கு? முக்கியமாக 3 பாசிட்டிவ். 1, நீங்கள் எந்த முயற்சி இப்போ எடுத்தாலும், நல்ல முயற்சிகள் எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்கும். கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே பெருசாக ஜெயிக்கும். 2, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், ஃப்ரெண்ட்ஸு, பார்ட்னர்ஷிப் கம்பெனியெல்லாம் நல்ல லாபம் வரக்கூடிய உறவுகளாக இருக்கும். இது 2. 3, உங்களுடைய தைரியம். நீங்கள் இது நாள் வரைக்கும் 7.5 சனியில் இருந்தபோது சுக்கு நூறாக உடஞ்சி போன அந்த தைரியம் மறுபடி 200% உங்களுக்கு கிடைச்சா மாதிரி ஃபீல் ஆகும். இந்த 3 அதிசயங்களும் இந்த 137 நாட்கள் ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11க்குள்ளே நடக்கும். இப்போ சனி வக்ர பயிற்சினால எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் மகர ராசி என்பர்கள்? கண்டிப்பாக மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். படிப்புலேருந்து கொஞ்சம் புத்தி மாறி வேறு எதுக்கு போகிறதுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக மருத்துவத்துறை நீட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, நீட்டு எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்க, ஆல்ரெடி சீட்டு கிடச்சி எம்பிபிஎஸ், எம்டி, எஃப்ஆர்சிஎஸ்லாம் படிக்கிறவங்க, அவங்களும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். இதில் டைவர்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 2, இந்த சனி வக்ர பயிற்சினால் மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படின்னா, ரொம்ப நம்ம இது பண்ணி சொல்லணும் அப்படின்னா, திடீர்னு சம்பந்தமில்லாத விஷயத்துக்கு ரொம்ப தைரியமும், சம்பந்தமுள்ள விஷயத்துக்கு பயமும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ண நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
இப்போ எப்படி இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி இந்த பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசணும்னா, முதல்ல உங்களுடைய சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயமே என்னென்னா, நீங்கள் தர்மங்கள் செய்யணும். அதுதான் முதல் பரிகாரம். ரெண்டாவது பரிகாரம் வந்து எந்தெந்த கோவிலில் ஈஸ்வரன் வந்து லிங்க ரூபத்தில் இருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அவர் ஈஸ்வரன் சுய ரூபத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் நீங்கள் ஈஸ்வரனை வழிபடணும். முக்கியமாக திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வர பெருமாள், அந்த அர்த்தநாதீஸ்வரரை வழிபடணும். காரணம், சனீஸ்வரன் ஒரு அலிகிரகம், அவர் அர்த்தநாதீஸ்வரர், பாதி ஈஸ்வரன் பாதி பார்வதி. அதனால் சனீஸ்வரனை வந்து ப்ளீஸ் பண்ணணும், நல்லபடியாக அவரை வந்து பாராட்டணும்னா திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாதீஸ்வரர் கோவிலில் வழிபடணும். இப்படி வழிபட உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 ஜென்ம புண்ணியங்கள் கிடைக்கும். அந்த ஸ்தலமும் அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஸ்தலம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், கால சர்ப ஹோமம் பண்ணணும். இது ராமேஸ்வரத்தில் பண்ணுறது ரொம்ப நல்லது. சனி வக்ர பயிற்சி கும்பத்துக்கு தற்சமயம் ஜென்ம சனியிலிருந்து விடுபட்டு பாத சனிக்கு மாறின கும்பராசிக்கு ஆனால் சனியுடைய தாக்கம் ஓஞ்சிருக்கான்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. சமீபத்திய காலங்களில் கும்பராசி நேயர்கள் என்னை நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணாங்க. கடைசியாக நம்ம பேசின கும்பராசி வீடியோ மிகப்பெரிய ஹிட். சுபாஷ் பாலகிருஷ்ணன் யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணாலே வரும். அப்போது கும்பராசிக்காரர்களுடைய நிலை என்ன? தற்சமயம் மிகப்பெரிய ஏமாற்றம். மற்றவங்கள்ட்ட வந்து ஏமாந்து போய் நம்பி, அதாவது டோட்டலாக வந்து ஒருத்தர் நம்பி ஏமாறும் போது ஏற்படக்கூடிய வலி வந்து அது எதோடையும் கம்பேரே பண்ண முடியாது. பணத்தை கூட இழந்துடலாம், வேலை இழந்துடலாம், ஏன் மனிதர்கள் கூட இழந்துடலாம். ஆனால் உயிரோடு இருக்கும் போதே நம்பி ஒருத்தர் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ஏமாறுதுங்கிறது ஒரு மரணிப்பதற்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க. உயிரோடு இருக்கும் போதே அந்த சமமான வலியை அணுவணுவாக அனுபவிச்சது தான் கும்பராசி. சமீப காலகட்டங்களில் கும்பராசினியர்களை சகட்டு மேனிக்கு வந்து அசிங்கப்பட வச்சிருக்கு, அவமானப்பட வச்சிருக்கு, நிறைய கோத்ரூ பண்ணியிருக்காங்க. இந்த கும்பராசினியர்களுடைய நிலைமையில் என்ன வேணும்னா, கேலி கை தட்டி நண்டு சுண்டெல்லாம் சிரிக்கிற மாதிரியான நிலைமைகளை இந்த கும்பராசினியர்களை இந்த சனி பயிற்சி, இந்த சனியுடைய 7.5 சனி தாக்கம் என்பது தள்ளியிருக்கு. இது தவிர இழந்தது மானம் மட்டுமல்ல, பொருள், நிறைய காசு, உழைப்பு, நிறைய விஷயங்களில் ஏமாந்து போயாச்சு. ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துருக்கேன். அதாவது கும்பராசி நேர் சொன்னது, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. அந்த கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட 22 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு ஒரே கம்பெனியில். அந்த கம்பெனி 22 நிமிஷம் கூட எடுத்துக்கல அவரை வெளில போன்னு சொல்கிறதுக்கு. இதுதான் நிலைமை. எவ்வளவோ உழைச்சாச்சு, சக்திக்கு மீறி உழைச்சாச்சு குடும்பத்துக்கு, கம்பெனிக்கு. ஆனால் இவங்கெல்லாம் சாத்துக்குடி சக்கையை வந்து உறிஞ்சிட்டு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாச்சு. இதுதான் இன்றைய நிலைமை. இதில் சனி வக்ர பயிற்சி. சனி வக்ரம்னா முதல்ல என்ன, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சனி வக்ரம்னா கிளாக் வைஸ் சுற்றக்கூடியது. இப்போ வந்து கடிகாரங்கள் எப்படி கிளாக் வைஸ் சுற்றுதோ அது வந்து நேர்கதியில் சுற்றக்கூடியது. ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றக்கூடியது, எதிர்மறையாக சுற்றினா அது வந்து வக்ர பயிற்சி, ரெட்ராகிரேட் அப்படிங்கிறோம். சனி வக்ரமடையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது, எல்லா ராசிக்குமே நல்லது. அதில் கும்பத்துக்கு மிக மிக நல்லது. இந்த காலகட்டத்தில் அதை விட நல்லது. உங்கள் ராசியில் ராகுவும் உங்கள் 2ஆம் இடத்துல வந்து சனி வக்ரம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறதும், உங்களை இவ்வளவு நாள் கொடூரமான சிரமப்படுத்திக்கிட்டு இருந்த இந்த குரு 5லேருந்து 6க்கு மறைஞ்சு உச்சம் அடைஞ்சதும், உங்கள் ராசியினுடைய 10, 12, 2ஆம் வீடுகளை குரு பார்ப்பதும் யோககரமான ஒரு காலம். யோகம்னா அப்படி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டைம் அண்ட் டைமிங், டிவைன் டைமிங்னு சொல்லுவாங்க. அந்த டிவைன் டைமிங் கும்பத்துக்கு இப்போ வந்திருக்கு. இந்த டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் 137 to 138 டேஸு கும்பத்துக்கு ஒரு கோல்டன் இயரா. இப்போ சனி வக்ர பயிற்சினால் கும்பத்துக்கு என்ன நல்லது, 3 பாசிட்டிவ் பாயிண்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்டு, பணம் தான் உலகம், உலகம்தான் பணம், பணம் தான் உறவு தான் பணம், பணம் தான் பாசம் தான் பணம், பணம் தான் காதல் தான் பணம் தான் கல்யாணம் தான் பணம். பணம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அம்மா மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்கலாம் 3 மாதம் ஆனாலும் சோறு போடுவான். பொண்டாட்டி வந்து 3 வாரம் கூட உங்களுக்கு சோறு போட மாட்டான். புருஷனும் அப்படி தான். அதனால் இது வேற்றுமையே கிடையாது. பணம் இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு உண்டு. உடம்புல ரத்தம் ஓடினா தான் உங்களுக்கு வீட்டில் மதிப்பு. ஒரு மாதம் படுத்து பாருங்களேன், ஒரு நண்டு சொன்னு கூட உங்களை மதிக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. தான் பெரிய ஆள், தனக்கு குடும்பத்தில் எல்லாரும் இருக்காங்க இப்படி நினச்சவங்களுக்கெல்லாம் முக்கியமாக சொல்லக்கூடியது. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே யாருமே பெரிய ஆள் கிடையாது. ஸோ அந்த பணம், பொருளாதாரம் மீண்டு வரும். இழந்த பொருளாதாரம், இழந்த பணம், கடன் கொடுத்தது, கடன் எல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய நிலைமை, கடன் கொடுத்ததில் திருப்பி வர வேண்டிய நிலைமை, சேவிங்ஸில் தங்கக்கூடிய நிலைமை ஆகும்.
2வது பாயிண்ட்டு, நீங்கள் எந்த வார்த்தையை கொடுத்தாலும் யாருக்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்தாலும் அதை காப்பாற்றுற மாதிரியான சூழ்நிலைகளை கொண்டு வரும். 3வது பாயிண்ட்டு, இது வரைக்கும் உங்களால் வந்து ஐடியாவே தோணாத, உங்களால் கொஞ்சம் கூட சமாளிக்கவே முடியாத இந்த குடும்ப பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் எந்த புஸ்தகம் படித்தாலும் எவ்வளோ வீடியோ பார்த்தாலும் பதிலே யாருக்குமே தெரியாது. பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்க்கு கூட தெரியாது இந்த குடும்ப பிரச்சனை எப்படி கையாளுறது, மனைவி எப்படி கையாளுறது. ராஜாக்களுக்கே தெரில, பெரிய யோகிகளுக்கே தெரில மனைவி எப்படி கையாளுறதுன்னு. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் கட்டுக்குள்ளே வரும். வீட்டில் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸு, பிரச்சனை, பிரிவுகள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய டைவர்ஸ் கேசஸ்லாம் முற்றுப்புள்ளிக்கு வரும். இதுதான் இப்போ எதில் ஜாகிரதையாக இருக்கணும் கும்பம். சரி, சனிதான் வக்ரமாயிடுச்சே அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு ஓடுறது, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது, இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது, சோம்பேறித்தனமாக இன்னைய வேலையை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கும்பத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா பேசுகிறத கட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா சாப்பிட்றத கட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறதை கட் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணணும். வாழ்க்கை சூப்பராகிடும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை அல்ட்ராவாகிடும். இது ஒன்று. செகண்டு, கும்பத்துக்கு எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, இந்த நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள், பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், இந்த வேலை வாங்கி தரேன், அது பண்ணுறேன், வீட்டுக்குள்ளே முகம் தெரிந்த நண்பர்கள், தெரியாத நண்பர்களை உள்ளே விடவே வேணும். இதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 2 விஷயங்கள்ல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கும்பராசிக்கான பரிகாரம், கும்பராசிக்கான முக்கியமான பரிகாரம் இப்போதைக்கு திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வருது. அது முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு பிரதோஷத்தில் போயிட்டு வருது. அதுவும் முடியாத இருக்கவர்கள் வீட்டில் ஒரு ஸ்படிகலிங்கம் சின்னதாக வச்சு அதுக்கு டெய்லி அபிஷேகமும், ஒரு முந்திரி, ஒரு திராட்சை, ஒரு சின்ன பால், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கனவுகள் நிஜமாகும், பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி இன்னொரு பரிகாரம், கால பைரவர்களுக்கு நீங்கள் அடிக்கக்கூடிய தர்மங்கள், தானங்கள், உணவுகள், இது 2 உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சனி பகவான் மீனராசியில் வந்து தற்சமயம் ஜென்ம சனியாக வீட்டிருக்கிறார். மீனராசிக்கு 12ல் ராகுவும் 5ல் வந்து குரு உச்சம் பெற்று மீனராசியை பார்ப்பதும் 6ல் கேதுவும், இதுதான் முக்கிய கிரக நிலைமை. மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனியில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், யூடியூப்பை திறந்தா ஆஹா ஓஹோ சாம் அவ்வளோதான், இனிமேல் மீனராசி முடிஞ்சது, எல்லாமே சூப்பர் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. 7.5 சனி ஜென்ம சனி அப்படிங்கிற போது நிச்சயம் சவால்கள், பிரச்சனைகளை எதிர்பார்க்கத்தான் வேணும். இதில் எஸ்கேப் ஆகிறதோ, நான் ரொம்ப பாசிட்டிவ் நெகட்டிவாக பேசுகிறாருன்னு சொல்கிறதோ, கமெண்ட்ஸில் வந்து தற்கொலை மாறி போடுறதோ, இதெல்லாம் தீர்வு இல்லை. இதனால் வந்து சனி வந்து விட்டுட்டு போயிட மாட்டார். ஆன்மீகம், தர்ம சிந்தனை, ஒழுக்கம், எளிமை, கடமையை சரியாக செய்வதல், இதனால சனி விட்டுட்டு போயிடுவார், உங்களை தண்டிக்காம. இப்போ புரியுதுங்களா? எது சல்யூஷன், எது தீர்வு, எது வந்து பிரச்சனை, இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். தற்சமயம் மீனராசிக்கு என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா, என் மனசு வந்து சரியாக என்னால் யோசிக்க முடியல, நான் சரியாக இதையும் பிளான் பண்ணி செய்ய முடியல, எனக்கு ஒரே குழப்பமாகவும் பயமாகவும் இருக்குது. இதுதான் தற்சமயம் மீனராசி நேயர்களுடைய நிலைமை. எந்த விஷயத்தை எடுத்தாலும் இதுதான் நிலைமை. படிப்புலேருந்து, வேலையிலேருந்து, காதல்லேருந்து, கல்யாணம்லேருந்து, குழப்பம், பயம், இது 2 தான் மிகப்பெரிய அளவில் வேதனையை தருது. இப்போது சனி வக்ரம்னா என்ன? நம்ம ஏற்கனவே சொன்னோம், சனி வந்து பின்னோக்கி சுழலும் போது, எதிர்மறையாக சுழலும் போது சனி வக்ர பயிற்சின்றோம். மீனத்துக்கு ஜென்மராசியில் சனி வக்ரம் அடையும் போது அது மிகப்பெரிய யோகமான ஒரு காலம். 7.5 சனியிலே தவிர குருவுடைய பலம் இருக்குது, குருவுடைய ராசிநாதனுடைய உச்ச குருவுடைய பார்வையும் இருக்குது, 12ல் ராகு, 6ல் கேதுவும் இருக்குது. இதுவும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மீனராசிக்கு ஜூலை 27லேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் ஒரு பிளாட்டினம் டைம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, சரியாக ஆகஸ்ட் 3வது வாரத்திலேருந்து அக்டோபர் 4வது வாரம் வரைக்குள்ள மீனராசி நேயர்களுக்கு ஒரு பெரிய மாற்றம், மிகப்பெரிய பாசிட்டிவான மாற்றம் வந்து ஒரு பெரிய குட் நியூஸ் வந்து வரும். அது லைஃப் சேஞ்சிங் டிசிஷனாக இருக்கும். அடுத்தது, சனி வக்ர பயிற்சினால் மீனராசிக்கு ஏற்படக்கூடிய 3 நல்ல விஷயங்கள் என்ன? முதல் விஷயம், மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அகலும், மனசில் வந்து தெளிவு வரும். இந்த தெளிவு வரும்போதே நம்ம பேசுறது, செய்யறது, நினைக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும். 2, எது தப்பு எது சரின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஞானம் வரும். இதுலேயே வந்து என்ன ஆகும்னா பல கெட்ட விஷயங்களை ஒதுக்கிடுவோம். 3,
இந்த சனி வக்ர பயிற்சியினால் மீனராசிக்கு நான் சொன்ன இழந்த ரிலேஷன்ஷிப்பு இப்போ வந்து ஒரு பிரேக்கப்பே ஆயிடுச்சு, திருப்பி அவங்களே வந்து பேசக்கூடிய தன்மைகள்லாம் நடக்கும். இவ்வளவும் மீனராசிக்கு நடக்கும். இன்னொரு 2 விஷயத்தில் எதில் மீனராசி ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல அலர்ட்டாக இருக்க வேண்டியது ஹைப்பு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் சோகம் வந்தால் ஒரேடியாக மடங்கி உட்கார்றதும் கூடாது, சந்தோஷம் வந்தால் உடனே வானத்தை பிறந்துட்டு மேலே எகிரி குதிக்கிறதும் கூடாது. இந்த ஹைப்பை வந்து விட்டுறணும். உடனே மீனராசிக்காரங்களாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவாங்க கமெண்ட்ஸில், இவர் போய் சொல்கிறாரு, அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன், நான் ரொம்ப இது. எந்த ராசிக்காரங்களாவது அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டோ இல்லை கிரிட்டிசிசமோ வைக்கிறோம், ஒரு ஆரோக்கியமான விமர்சனத்தை வைக்கும்போது ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. சரியா? அதனால் நீங்கள் வந்து நல்லதை செய்யணும், உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். 2 எதில் நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும்னா, உங்களுடைய உணவு பழக்கத்தில், உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். இப்போவே போய் பிளட் டெஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கோங்க. தைராய்டுலேருந்து, பிளட் சுகர்லேருந்து, லிபிட் ப்ரொஃபைல்லேருந்து, ப்ரோட்டீன் டெஸ்ட்லேருந்து, லிவர்லேருந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிக்கங்க. கிட்னிலேருந்து எல்லாம் டெஸ்ட் பண்ணிங்க. இதை டெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலே பாதி வியாதிகளை தவிர்க்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, மீனராசிக்கான பரிகாரம், சனி வக்ர பயிற்சிக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் பரிகாரம் மீனராசிக்கு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. 2வது முருகனை பிடிச்சிக்கணும். முருகன் நினைத்தால் முடியாதது இல்லை. இந்த முருகப்பெருமான் வந்து ஏன் தெய்வங்களில் ரொம்ப சிறப்பு இந்த முருகப்பெருமான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு மனிதன் எத்தனை தவறுகள் செய்தாலும் கூட உண்மையாக அவன் திருந்தும் போது மன்னிக்கிறேன் அப்படின்னு வரக்கூடிய முதல் கடவுள் வந்து முருகன். அதே மாதிரி இப்போ நம்ம பேசக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தில் உங்களோட தசாபுக்தியெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நம்ம சொல்கிற பலன்கள் இன்னுமே நல்லா நடக்கும். அதே மாதிரி உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் சில பிரச்சனைகள் இருக்குன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில், வாட்ஸ்அப் நம்பரை எங்களை காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டோ நேரில் அப்பாயின்மெண்ட்டோ வாங்கிக்கலாம். நானே உங்கள் ஜாதகத்தை 1 to 1 உட்காந்து ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். உங்கள் லைஃப்பை துல்லியமாக வந்து நல்ல பாதையில் எடுத்து செல்ல முடியும். அதனால் பரிகாரத்தில் அது இது லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதெல்லாம் அடுத்தது. முக்கியமான பரிகாரம் வந்து சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் சனி எதிர்பார்க்கக்கூடியது. செல்ஃப் டிசிப்ளின். இது வர 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 பொறுமையாகவும் எளிமையாகவும் இருக்க நம்ம 7.5 சனியில் இருக்கோம், ஜென்ம சனியில் இருக்கோம், நமக்கு பிரச்சனை வரும். நம்ம வேண்டாத பக்கத்து வீட்டில் 10வது வீட்டில் வரும்போதெல்லாம் நமக்கு வரும். அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட்டாலே மிகப்பெரிய மாற்றங்கள் வரும்.